ஹாய் ஹலோ டார்மிஸ், அனிஷா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருப்பீங்க நம்புகிறேன். எல்லோரையும் கடைசியாக என்னோடய பர்த்டே ஒன் ஷாட்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் பார்ட் போடுறேன்னு சொல்லிட்டேன். அந்த ஒன் ஷாட் வந்துட்டு எல்லோரும் பார்த்துருந்தீங்க, கமெண்ட்லாம் போட்டிருந்தீங்க. எனக்கு நிறைய பேர் பர்த்டே விஷலாம் பண்ணியிருந்தீங்க. நிறைய பேர் எனக்கு பர்சனலாக வந்து டிஎம் பண்ணிங்க இன்ஸ்டாவில். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்டா. நிறைய பேர், அதாவது ஒரு 50-60 கமெண்ட் மாதிரி இருந்துச்சு. எல்லாருக்கும் 50-60 தெரில, ஆனால் நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. எல்லோரும் மறுநாளும் மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி விஷ் பண்ணிங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு பர்த்டே விஷ் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அந்த ஸ்டோரி எல்லோரும் பார்த்துட்டு அந்த ஸ்டோரிக்கும் கமெண்ட் போட்டிருந்தீங்க, ஸ்டோரி சூப்பராக இருக்குன்னு. அப்புறமேட்டு ஒரு பொண்ணு, இது வந்துட்டு மிஸ்டர் செக்யூரிட்டி கிம் அப்படின்ற ஒரு இது இருக்குது, கொரியன் சீரீஸ். அதோட வைப் மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னுச்சு. அதோட வைப்பு மாறிலாம் இல்லை, வைப்பு அதே தான். நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, நான் நிறைய கொரியன் சீரீஸ் பார்ப்பேன். ஸோ அந்த சீரீஸை வந்துட்டு ஒன்லைனாக நான் வந்துட்டு ஜிகுக்கோட அந்த எஃப்எஃப்ல எடுத்துகிட்டு வருவேன். ஏன்னா நான் முன்னாலாம் ஸ்ட்ரைட் பார்க்கும்போது, அதாவது நான் கல்யாணத்துக்கு முன்னாடி 2012 கே ட்ராமா அடிக்ட்டு. நான் என்னோடய ஃபர்ஸ்ட் கே ட்ராமா பாய்ஸ் ஆர் ஃப்ளவர்ஸ் தான். அப்போலேருந்தே நான் கே ட்ராமா ரொம்ப பார்ப்பேன். ஸோ அப்போல்லாம் நான் பார்க்கும்போது எனக்கு அது எப்படி தெரியுமா இருக்கும், ஐயோ இந்த மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படி தான் இருக்கும். இப்போது கல்யாணம் ஆகி பார்க்கும்போது எந்த சீனு பார்த்தாலும், எந்த ரொமான்ஸ் பார்த்தாலும், ஒரு ஸ்ட்ரைட்டு பிஎல் எது பார்த்தாலும் என் கண்ணில் வந்து நிற்கிறது ஜிகுக்கு மட்டும் தான். அது ஏன்னே தெரில. ஒருவேளை நான் அவ்வளோ ஜிகுக்கு அடிக்டா? ஏன்னா இப்போ ஒரு ரொமான்டிக் சீன் வந்தால் முன்னாடிலாம் வந்துட்டு ஒரு பாய் ஃப்ரெண்ட் அப்படி இருப்பான்னு நினப்பேன், இல்லாட்டி என் ஹஸ்பண்ட் அப்படி இருக்கணும். இப்போலாம் ஜிகுக்கு தான் வந்து நிற்கிறாங்க. அந்த அளவுக்கு மைண்டு ஃபுல்லாக ஜிகுக்கு தான், ஏன்னே தெரில. அவங்க ரியல்னு சொல்கிற வரையும் எனக்கு இப்படி கற்பனையிலே காலம் போகும் போல். ஆனால் அதனால தான் நான் எந்த சீரியல் பார்த்தாலும் அந்த சீனை, ஐயோ இது கண்டிப்பாக ஜிகுக்கு பேசணும், இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செலக்டட் ட்ராமாவாக தான் நான் எடுத்துகிட்டு வந்து பண்ணுறேன். ஆனால் ஒன்லைன் ஸ்டோரியை மட்டும் தான் எடுப்பேன், அந்த கதையை அப்படியே போட மாட்டேன். அதை வந்து பிஎல்லாம் மாற்றி போடுவேன். ஓகே, எனிவே என் ஸ்டோரி எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதை கண்டுபிடிக்கிங்கன்ட்டு பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குடா. ஓகே, எனிவே மை செக்ரட்டரி ஜிமினோட ஃபைனல் பார்ட் இது, அதாவது ஒரு ஸ்பெஷல் பார்ட்டு. ஆல்மோஸ்ட் அந்த கதை முடிஞ்சிருச்சு. ஆமாம், நம்ம ஜிமின் ஜேகேவை பார்க்க போயிட்டாரு. ஸோ வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்குங்கிறது கிளைமேக்ஸ் தான். ஸோ எல்லாருக்கும் தெரியும். எனிவே அந்த கிளைமேக்ஸ் ப்ளஸ் ஒரு க்யூட்டான ஒரு மூமெண்ட் இதெல்லாம் போட்டு இந்த ஸ்டோரியை நான் முடிக்கிறேன். கண்டிப்பாக பாருங்கள். ஓகே, இது முடிச்சதுக்கப்புறம் லவ் மீ அகெயின் அதையும் செகண்டு 2 ஷார்ட்டு அதோட செகண்ட் பார்ட்டையும் நான் போட்டுடுறேன். அதை முடிச்சுட்டு நீங்கள் எல்லோரும் கேட்ட அன்டோல்டு ஸ்டோரியை இறக்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஏன்னா நான் இந்த ஒரு மாதத்துக்குள்ளே அன்டோல்டு ஸ்டோரி போடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நெக்ஸ்ட் மந்த் என்னோடய ஹஸ்பண்ட் வராங்க ஊர்லேருந்து. ஸோ வந்துட்டு உங்களுக்கே தெரியும், ரொம்ப நாள் கழிச்சு வராரு. ஸோ சரியா எப்படி சொல்கிறது, கொஞ்சம் அதிகமாக வேலை இருக்கும். அவ்வளோவா நான் ஃபோனெல்லாம் எடுக்க மாட்டேன், ஏன்னா என் ஹஸ்பண்டுக்கு ஃபோன் நோண்டுறது பிடிக்காது. மற்றபடி அவர் திட்ட மாட்டார், ஆனால் அவர் இருக்கும்போது நான் ஃபோனெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் ஸோ அதிகமாக. ஸோ பார்க்கலாம் என்ன ஆக போகுது தெரில. எனிவே அப்படி ஒரு வந்துச்சுன்னா என் ஹஸ்பண்ட் ஊருக்கு போனதுக்கப்புறம் தான் அன்டோல்டு ஸ்டோரி போட முடியும். என்னை மன்னிச்சிடுங்க. ஏன்னா அன்டோல்டு ஸ்டோரிங்கிறது நான் ரொம்ப மெதுவாக டைம் எடுத்து தான் போடணும். ஏன்னா நான் ஒவ்வொரு சீனையும் கேப்சர் பண்ணி போடணும்னு நினைக்கிறேன், ஒழுங்காக உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் அன்டோல்டு ஸ்டோரி லேட் ஆகிறேன். ஏன்னா எனக்கு அன்டோல்டு ஸ்டோரி போட பயமாக இருக்குது. நான் வந்துட்டு நிறைய சீனை மறந்துட்டேன்னா, எனக்கு எல்லா சீனும் போடணும். ஜேகுக்கு ஆரம்பத்துலேருந்து எப்படி இருந்தாங்கன்னு உங்கள்கிட்ட காமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பர்ஃபெக்டாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஓகேடா, இந்த மை செக்ரட்டரி ஜிமின் இதோட ஒன்லைன் கதை உங்கள்கிட்ட சொல்லிட்டு அப்படியே கிளைமேக்ஸ் போயிடுறேன். இதில் வந்து நம்ம ஜேகே ஜிமின் வந்துட்டு 2 பேரும் அதிக வருஷமாக, அதாவது ரொம்ப வருஷமாக ஜிமின் வந்து ஜேகே கிட்ட செக்ரட்டரியாக ஒர்க் பண்ணியிருப்பான். ஸோ அவங்களுக்குள்ள ஒரு லவ் வந்து அவங்களுக்கே தெரியாமல் இருக்கும். அந்த லவ் பிரியும் போது அவங்களுக்குள்ள அது தெரிய வரும். அதை வந்து ஜேகே ஜிமின் கிட்ட சொல்லியிருப்பான். ஆனால் ஜிமினுக்கு வந்து ஜேகே மேலே லவ் இல்லவே இல்லைன்ற மாதிரி சொல்லியிருப்பான். ஆனால் ஜிமினும் ஜேகேவை லவ் பண்ணியிருப்பான். ஒரு பொசசிவ் தூண்டுற விதமாக நம்ம டேமின் ஜிமின் கிட்ட லவ்வாக சொல்லும் போது நம்ம ஜேகே அதை இது பண்ணாமல் ஜிமின் கிட்ட குடிச்சிட்டு லவ்வாக சொல்லியிருப்பார். ஆனால் ஜேகேக்கு விடிஞ்சு அது வந்து ஜிமினுக்கு சொன்னது தெரியாது, ஜிமின் கிட்ட பேசினதும் தெரியாது. ஸோ வந்துட்டு அப்படியே மறுநாள் கிளம்பியிருப்பாங்க. அதோட நான் முடிச்சிருப்பேன். இது அப்புறம் என்ன ஆணுச்சு அப்படிங்கிறத நான் கிளைமேக்ஸில் சொல்கிறேன். ஓகே, எனிவே பார்க்காதவங்க பார்த்துட்டு இந்த பார்த்து பாருங்க, புரியும். ஓகேடா, நான் பாய்ஸ்லாம் வந்து வேறு லெவலில் கலக்கிட்டு இருக்காங்க. ஹரிரங் வெரைட்டியாக ஷோ வந்துட்டுருக்கு. ஹரிரங்கோட பாயிண்ட்டு எப்படி சொல்கிறது, 2.0 வந்துருக்கு. நிறைய சாங் எல்லாம் வந்துருக்கு. எல்லாம் வேறு லெவலில் போயிட்டுருக்கு. வேறு லெவல் வெரைட்டி ஷோவில் நம்ம பாய்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கோம். நம்ம டே ஜங்குக், அப்புறம் நம்ம ஜீகுக், அப்புறம் நம்ம
நிறைய ஜே-ஹோப் எல்லோரும் வெரைட்டி ஷோ போயிட்டு அப்புறம் எல்லோரும் சேர்ந்து ஷோ போயிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம டூர் சம்பவம் மாரி அப்புறம் ரன் பிடிஎஸ் வருது. ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ஸ்பெஷலான தருணங்கள்லாம் வரப்போகுது. பிடிஎஸ் நம்ம கூடவே இருக்க போகிறாங்க. ஸோ எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்க. ஜிகோக் மூமெண்ட்டை பாருங்கள். நிறைய ஜிகோக் மூமெண்ட் கேப்சர் ஆகிட்டு தான் இருக்குது. நிறைய வந்துட்டு ட்ரெஷ் நான் எப்பயுமே அவங்கள ட்ரெஷ் குக்கர்ஸ் தான் சொல்லுவேன். ஸோ அவங்களும் நம்மளை போட்டு வறுத்து எடுத்துகிட்டு இருக்கானுங்க. ஆனால் அவங்களுக்கு வந்துட்டு சேர்ந்து ஷோ போனாவே கல்யாணமா எனக்கு புரியல. எனிவே அவங்களுக்கு எப்படின்னா டேவும் ஜேகேவும் ஒன்றா போனால் அது ஓகே. இதே நம்ம ஜிமினும் ஜேகேவும் போனால் அது வந்து எப்படி சொல்கிறது ஷோ. இது வந்துட்டு இவங்க வேணுங்கனே பண்ணுறாங்க. ஆனால் ஜேகே போனால் அது வந்து அது உண்மை. ஆனால் ஜிமின் ஜேகே போனால் அது அப்படி கிடையாது. அவங்கள வற்புறுத்தி வச்சுருக்காங்க. இல்லாட்டி இது கம்பெனி பண்ணுது. கம்பெனி பண்ணிக்கிட்டு தான்டா இருக்குது டேகோக்கும் யூமின்னு நாம்ஜின்னு பர்ஃபெக்டாக அது தெரியுது. இத்தனை நாளாக எங்கடா போனீங்க? என்னடா புதுசாக வந்தோன்னு நாம்ஜின் டேகோக்கு யூமினாக காமிக்கிறீங்க? எனக்கு புரியலையே. பச்சையாக தெரியுது இது கம்பெனி அப்படின்றது. எது கம்பெனி எது பர்சனலுங்கிறது பேக்ரவுண்ட் நம்மளுக்கே தெரியும். ஓகே அவங்க இத்தனை வருஷமாக இது இல்லை. சரி அவங்க வந்துட்டு அப்படி இருந்திருந்தா பர்சனலில் ஏதாவது இப்போ வரத்துக்குள்ளே அவங்க போட்டிருக்கணுமே. ஏன் நம்ம நாம்ஜின் இத்தனை நாளாக போடாமல் இப்போ நாம்ஜின் எடுத்து போடுறாரு. எனக்கு புரியல என்னன்ட்டு. எனிவே அது வந்து கம்பெனியா இல்லை அது கடவுளுக்கு தான் தெரியும். எனிவே நான் ஏதாவது இல்லாததை பேசுனா மன்னிச்சிடுங்க. ஓகேடா. இப்போ நான் ஸ்டோரிக்குள்ளே போகிறேன். அதிகமாக பேசிட்டேன். இந்த கிளைமேக்ஸ் என்னென்னு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் போடுங்க. இது முடிச்சதுக்கப்புறம் லவ் மீ அகெயின் நான் போடுறேன். ஓகேடா. டோன்ட் அடிக்ட் டு த ஸ்டோரி. ஹெட்ஃபோன் போட்டுக்கோங்கடா. இப்போது நம்ம ஜிமின் வந்துட்டு சங்குக் எங்கே அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பான். சங்குக் வந்துட்டு வரல, அவர் வந்து வீட்டில் இருக்கார் அப்படின்ற மாதிரி ஜூங் சொல்லியிருப்பான். ஸோ ஜிமின் வந்துட்டு ஜிமினுக்காக அந்த ரிட்டைர்மெண்ட் லெட்டரும் ப்ளஸ் வந்துட்டு செக்கும் கொடுத்தது அவனுக்கு பார்க்கவே ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்திருக்கும். அவன் ஜேகேவை தேடிருப்பான். ஜேகே வரமாட்டான். ஸோ ஜேகேவை பார்க்க அவன் கிளம்பி போயிடுவான். இப்போது இங்கே எல்லோரும் ஆஃபீஸில் என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. இப்போது ஃபைனலி ஜேகே வீட்டுக்கு போயிடுவான். ஜேகே வீட்டுக்கு ஜிமின் அடிக்கடி போகிறதுனால அந்த பாஸ்வேர்ட்லாம் ஜிமினுக்கு தெரியும். இப்போ பாஸ்வேர்ட் போட்டு உள்ளே தான் போகும்போது ஜேகே வீடு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது அவ்வளோ அழகாக பெரிய வீடு அப்படி இருக்கும். ஜேகே மட்டும் தான் அந்த வீட்டில் இருப்பான். இப்போது ஜேகே போயிட்டு ஜிமின் எங்கே அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஜேகே அங்கே ஹாலில் ஒரு பெரிய சோஃபா தான் இருக்கும். அந்த சோஃபாவில் உட்காந்து ஏற்ற மாதிரி ஒரு குட்டி இது இருக்கும். அதில் ஒரு பியர் பாட்டில் 2-3 வச்சு அப்படியே காலையிலேயே நம்ம ஜேகே தண்ணி அடிச்சு தான் உட்காந்துருப்பார். இப்போ ஜிமின் அப்படியே வந்துட்டு அப்படியே ஜேகேவை பார்த்த மாதிரியே வருவார். ஜேகே ஜிமின் வர தெரிஞ்சிருக்கும். இது இருந்தாலுமே அப்படியே இது பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்போ ஜிமின் வந்து முன்னாடி நிற்கும்போது, என்ன ஜிமின் இங்கே வந்து நிற்கிற அப்படின்னு கேட்கும்போது, சங்குக் பாஸ் நீங்கள் எதுக்கு ஆஃபீஸ்க்கு வரல? எனக்கு கொஞ்சம் உடம்பு இல்லை, அதனால் வரல. அதான் உனக்கு ரிட்டைர்மெண்ட் லெட்டர்லாம் கொடுத்து விட்டு நீ ஜூங்கிட்ட அப்படிங்கும்போது, சங்குக் பாஸ் என் மூஞ்சை பார்த்து பேசுங்க அப்படிங்கும்போது ஜேகே ஜிமினோட மூஞ்சியை பார்க்க மாட்டான். அப்படியே கிளாஸில் பியரை ஊற்றி குடிச்சிட்டு இருக்கும்போது, என்ன காலையிலேயே இப்படி ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கும்போது, ஜிமின் நான் ட்ரிங்க் பண்ணுறேன், ஏதோ ஒன்று பண்ணுறேன். இனிமேல் அது உனக்கு எந்த கவலையும் வேணாம் சரியா? ஜூங் கொடுத்த லெட்டர் வாங்கிக்கிட்டில. எனிவே அந்த செக்கை நான் வெறும் பிளாங்காக தான் போட்டிருக்கேன். உனக்கு எவ்வளோ வேணுமோ அதை நீ தாராளமாக ஃபில் பண்ணிக்கிட்டு உனக்கு பிடிச்ச ஒரு ஹாப்பியான வாழ்க்கையை உனக்கு பிடிச்ச மாதிரி உனக்கு பிடிச்ச ஒரு பர்சன் கூட நீ ஹாப்பியாக வாழ். ஓகேவா? அப்படி சொல்லிட்டு டக்குன்னு ஏஞ்சி அங்கே ஒரு பெரிய கண்ணாடி மாதிரி தான் இருக்கும். அங்கே பக்கத்தில் வியூ பெருசாக தெரியும். அவ்வளோ அழகாக இருக்கும். அப்படியே ஒரு பீச் அந்த சைடு. இப்போது இங்கே ஜேகே அதுக்கிட்ட நின்றுட்டு அப்படியே கிளாஸில் இப்படி குடிச்சிட்டு நிற்பான். இப்போ ஜிமின் அப்படியே இங்கேருந்து வந்துட்டு திருப்பி ஜேகே பக்கத்தில் நின்று, சங்குக் பாஸ் நான் உங்ககிட்ட தான் பேசுகிறேன், என் ஃபேஸை பார்த்து பேசுங்க அப்படிங்கும்போது ஜேகே ஜிமின் ஃபேஸே பார்க்க மாட்டான். ஜிமின் உன்னை தான் சொல்கிறேன்னு கிளம்பு நீ, எனக்கு கொஞ்சம் உடம்பு இல்லை, நான் ஆல்ரெடி ஜூங்கிட்ட சொல்லிட்டேன், நான் நாளைக்கு போய்ப்பேன் ஆஃபீஸ்க்கு அப்படிங்கும்போது, சங்குக் பாஸ் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கும்போது, ஜிமின் நான் யாருக்கிட்டேயும் பேசுகிற நிலைமையில் இல்லை சரியா? பேசுகிறதா நாளைக்கு நான் உனக்கு கால் பண்ணுறேன் பேசு அப்படிங்கும்போது, ஓ அப்போது என்கிட்ட எதுவும் பேச மாட்டிங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஜிமின் இப்போ நான் கிட்ட உன்கிட்ட என்ன பேசணும் அப்படின்னு இப்படி திரும்பும்போது ஜிமினோட ஃபேஸை பார்க்கும்போது, ஜிமின் அவ்வளோ ஒரு க்யூட்டாக அவ்வளோ ஒரு அழகாக
ஜேகே முன்னாடி நிற்கும் போது டக்குனு ஜேகே பார்த்துட்டு திரும்பிது, ஜிமின் தயவு செஞ்சு நீங்கள் இந்த கிளம்பு, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். தீங்கும்போது இல்லை நான் போக மாட்டேன், நான் உங்ககிட்ட பேசணும். தீங்கும்போது ஜிமின் என்கிட்ட பேசுகிறதுக்கு எதுவும் இல்லை ஜிமின், நீ போ. அப்படிங்கும்போது இல்லை நான் போக மாட்டேன், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ஜங்குக் பாஸ். அப்படிங்கும்போது டக்குன்னு திரும்பி ஜெய்கே தான், என்ன பேசணும்? எதுவும் பேசுகிறதுக்கு இல்லை, எல்லாமே அவ்வளோதான். உனக்கு நீ கேட்ட மாதிரி, உனக்கு பிடிச்ச மாதிரி இதோ என்னை விட்டு போக நான் ரிட்டைர்மெண்ட் கொடுத்துட்டேன், ஹாப்பியார். அன்றைக்கி நீ சொன்ன மாதிரி வாழ்க்கையை சந்தோஷமாக உனக்கு ஏற்ற பர்சனோட, உன்னை பார்த்துக்கிற ஒரு பர்சனோட நீ கண்டிப்பாக அந்த வாழ்க்கையை வாழு. நான் என்றைக்குமே இடைஞ்சலாக வரமாட்டேன், இந்த ஜங்குக் வரமாட்டேன். உனக்கு பிடிச்ச மாதிரி, உன்னை பார்த்துக்கிற மாதிரி ஒருத்தன் தான் உனக்கு கிடச்சிட்டானே. அப்படிங்கும்போது என்ன எனக்கு அப்படி கிடச்சிட்டானா? அப்படிங்கும்போது ஜேகே எதுவுமே சொல்லாமல் இருக்கும்போது இப்போது ஜிமினுக்கு ஞாபகம் வரும், நேற்று நைட்டு டேமின் வந்துட்டு ஜிமின் கிட்டே ப்ரப்போஸ் பண்ணது. அது வேலை தான் ஜங்குக் பார்த்துட்டு பேசுகிறானோ அப்படின்ட்டு. நீங்கள் டேமினை சொல்கிறீங்களா? அப்படிங்கும்போது ஜிமின் எனக்கு அதெல்லாம் தெரில, உனக்கு ஹாப்பியாக இருந்தா, உனக்கு பிடிச்சிருந்தா தாராளமாக நீ அதை பண்ணு, தாராளமாக ஹாப்பியாயிரு, ஓகேவா? நான் இன்றைக்கும் எதுக்கும் இடைஞ்சல் அறிக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு இப்படியே போகும்போது டக்குன்னு நம்ம ஜிமின் தான் ஜேகேயோட கையை அப்படி பிடிச்சிட்டு, ஜங்குக் பாஸ் நான் உண்மையாக உங்களை விட்டு போகணும் தான் நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இப்போ அப்படியே கையை ஜிமின் பிடிச்சிருமா. இப்போ ஜேகே அப்படி திரும்பி இப்படி கையையும் அப்படி மெதுவாக ஜிமினோட ஃபேஸையும் பார்க்கும்போது அப்படி ஜிமினோட ஃபேஸு அப்படியே கலங்கும் கண்ணு. ஜேகே அதை பார்த்துட்டு என்ன அப்படிமா, அப்போது நான் உண்மையாக உங்களை விட்டு போயிடணும், அதான் உங்களுக்கு ஆசையா? சொல்லுங்கள், என் கண்ணை பார்த்து சொல்லுங்கள், நான் அடுத்த நிமிஷம் இங்கே இருக்க மாட்டேன், கிளம்பிடுவேன். அப்படிங்கும்போது இப்போது ஜேகே அப்படியே ஜிமினோட கண்ணை பார்க்கும்போது ஜிமினோட கண் கலங்கி நிற்கும், கலங்கி இருக்கும். ஜேகே அப்படியே ஜிமின் இப்படி திரும்பி ஜிமின் பக்கம் திரும்பி ஜிமினை பார்த்துட்டு, உண்மையாக நான் அவங்கள விட்டு போயிடணுமா, அதான் உங்களோட ஆசையா? அப்படிங்கும்போது ஜேகே அடுத்த ஜேகே அப்படி இருக்கும், நான் அவங்கள விட்டு போகணுன்னு தான் நினச்சேன். அவங்கள விட்டு போகணுன்னா எனக்கு வேறு ஒரு வாழ்க்கை இருக்குது. இப்படி காலையில் வந்து நைட்டு போயிட்டு இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் இதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குன்னு நான் நினச்சி போகணுன்னு நினச்சேன். ஆனால் எனக்கு இப்போ தான் தெரியும், உங்களை விட்டால் எனக்கு ஒரு வாழ்க்கவே கிடையாதுன்னு. தெரியும்போது இப்போ ஜேகே இப்படி சின்ன பார்க்கும்போது, ஆமாம் நான் சொன்னேன் தான், ஒத்துக்கிறேன். உங்கள் கூடயே இருந்ததுனால எனக்கு அதோட வழி தெரியல. உங்ககிட்ட சொன்ன அடுத்த நாள் நீங்கள் என்னை விட்டு தள்ளி போகணுன்னு நினைக்கும் போதெல்லாம் எனக்கு எவ்வளோ வலிச்சிருக்கு தெரியுமா? அப்போல்லாம் அந்த வலிக்கு பேர் காதல்னு எனக்கு தெரியல, ஏதோ ஒரு மாதிரி இருந்துச்சு. இல்லை பரவாயில்ல, நம்ம தான் இதெல்லாம் சொன்னோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாலும் அதை என் மைண்டு ஏற்றுக்கிச்சு தவிர அதை மனசு ஏற்றுக்கல. ஜங்குக் பாஸ், அவங்கள விட்டு போகணுன்னு நினச்ச ஒவ்வொரு நொடியும் கிட்ட நான் ரொம்ப நெருங்கிட்டு வந்திருக்கேன். அது எனக்கே தெரியலை. ஏன்னா உங்கள் கூட இருந்து ஒரு நிமிஷம் என் கூட இல்லாதது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அதுக்கு பேர்லாம் லவ்னா? ஆமாம் நானும் அவங்கள லவ் பண்ணுறேன் ஜங்குக் பாஸ் அப்படின்னு சொன்னதுமே இப்போ ஜேகேக்கு அப்படியே டக்குன்னு இப்படி சிவனை பார்ப்பான். ஆமாம் ஜங்குக் பாஸ், உங்களுக்கு ரொமான்டிக் வராது, லவ் பண்ண தெரியாது. ஆனால் தெரில, இது எல்லாமே எனக்கு உங்ககிட்டேருந்து கிடைக்கணும்னு மட்டும்தான் தோணுது. அதை இன்னொருத்த பண்ணும்போது அதை என் மனசு அக்செப்ட் பண்ணிக்கல. அதுதான் அன்றைக்கி நடந்தது. டேமின் என்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணும்போது அது உண்மையை சொல்கிறேன், எனக்கு அதை ஏற்றுக்கணும்னு தோணலை. ஆனால் அது எனக்கு அப்படியே நீங்கள் என்கிட்ட சொல்லணுன்னு மட்டும்தான் தோணுது ஜங்குக் பாஸ். அப்படி சொல்லும் போது போச்சு ஜிமனை பார்த்துட்டே இருப்பான். இதுக்கு மேலே நான் அவகிட்டேருந்து எதையும் மறிக்க முடியாது. ஏன்னா என்னால் இங்கே எல்லாமே இருக்க முடியாது.
அதுதான் உண்மை. அப்படியே சொல்லிட்டு அப்படியே அழுது நிற்கும்போது இப்போ அப்படியே ஜேகே சிமன் கிட்ட வந்து சிமன் அப்படிங்கும்போது இல்லை இல்லை நீங்கள் என்ன அவங்கள விட்டு போ போக போக சொல்கிறீங்கல்ல. ஆனால் தெரில எனக்கு ஒரு மாதிரி அப்படி சொல்லும்போது கஷ்டமாக இருக்குது. ஆனால் ஆனால் ஒரு வேளை உங்களுக்கு நான் போகணுன்னா நான் நான் போயிடுறேன் ஜங்குக் பாஸ், நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கண்ணெல்லாம் அப்படி தொடச்சிட்டு இப்படி நகரும்போது டக்குன்னு ஜேகே பிடிச்சி சிமன் இப்படி எடுத்து அப்படியே டைட்டாக பண்ணிட்டு சிமன் சிமன் அப்போது உண்மையா உண்மையா உனக்கு என்ன பிடிக்குமா சிமன் அப்படிங்கும்போது இப்போ சிமன் அப்படி டைட்டாக பண்ணிட்டு ஜேகேவை டைட்டாக பண்ணிட்டு அழுவ ஸ்டார்ட் பண்ணும்போது அப்போது என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டில்ல, இந்த ஜங்குக்கை விட்டு எங்கேயும் போக மாட்டில்ல சிமன் அப்படிங்கும்போது சிமன் இன்னும் டைட்டாக பண்ணும்போது பண்ணிட்டு அழுவான். அப்போது என்னோட சிமன் எனக்கு எனக்கு மட்டும்தானே. அப்போது என்ன நீ லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்கும்போது இப்போது அங்கேருந்து பிரேக் ஆகி அப்படியே கண்ணோட சவந்தருவும் ஜங்குக் பாஸ் நான் அவங்கள மட்டும்தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது இப்போது பிடிச்சி திருப்பி இழுத்து கேக் பண்ணிட்டு லவ் யூ சிமன், எனக்கும் ஃபோனை மட்டும்தான் பிடிக்கும், என்ன மன்னிச்சிரு, எனக்கு வேறு வழி தெரில, என்னை விட்டு நீ போனால் நல்லா இருப்பேன்னு நீ நினச்ச, அதனால தான் அந்த ரிட்டையர்மெண்ட்டை கொடுத்தேன். ஆனால் அதை கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன், எப்படி சிமன் இல்லாமல் இருக்க போகிறேன் அப்படின்னு மட்டும்தான் என் மைண்டு ஃபுல்லாக திங்க் பண்ணிகிட்டு இருந்தேன் சிமன். அப்படி சொல்லிட்டு சிமனை டைட்டாக பண்ணிட்டு 2 பேரும் மாறி பேசிப்பாங்க. ஜங்குக் பாஸ் சாரி எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ஆனால் லவ் யூ ஜங்குக் பாஸ் அப்படிங்கும்போது இப்போது நம்ம சிமனை ஜேகே பிடிச்சி டைட்டாக பண்ணிவிட்டு இப்போது அப்படியே 2 பேரும் பண்ணிவிட்டு இப்போ ஆக்லேருந்து பிரேக் ஆகிட்டு அப்படியே சிமனை தான் ஜேகே பார்ப்பான். சிமன் கண்ணெல்லாம் அழுது அப்படியே தண்ணி இதாகிருக்கும். இப்போ நல்லா அப்படியே தொடச்சி விட்டுட்டு அப்படியே சிமனை பார்க்கும்போது சிமன் அப்படி கீழே குமிஞ்சிப்பான். இப்போ ஜேகே தான் சிமனோட அந்த எண்ணெய் பிடிச்சி இப்படியே மேலே அப்படி ஜேகே பார்க்குற மாதிரி வச்சு மிஸ்டர் செக்யூரிட்டி சிமன் அப்படிங்கும்போது இவருடைய சிமன் தான் பார்க்க மாட்டான், மிஸ்டர் சியோன் சிமன் அப்படிங்கும்போது இப்போ டக்குனு ஜேகே சிமன் பார்க்கும்போது இங்கே பார், என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியாது, அதே மாதிரி தான் உனக்கும் உன்னால் நான் இல்லாமையும் இருக்க முடியாது. ஸோ இதுதான் டெஸ்டினி, இதுதான் லவ். யார் நினச்சாலும் யார் மாறி போகணுன்னு நினச்சாலும், ஏன் நீ என்னை விட்டு போகணுன்னு நினச்சாலும் நான் உன்னை விட்டுட்டு நினைக்க மாட்டேன். ஒரு வேலை இல்லை, எப்பயுமே நினைக்க மாட்டேன். அப்படி இருந்தாலும் இந்த சிமனை மட்டும்தான் தேடி வருவேன் அப்படிங்கும்போது எப்போ அப்படியே சிமன் தான் பார்க்கும்போது ஏய் சிமன், செக்யூரிட்டி சிமன் அப்படிங்கும்போது தோ என்ன கூப்பிடுவ, ஜங்குக் பாஸ், ஜங்குக் சொல்லு, ஜங்குக் பாஸ், ஜங்குக் சொல்லு அப்படிங்கும்போது ஜங்குக் அப்படிங்கும்போது இப்போது ஜேகேயோட ஃபேஸில் அவ்வளோ க்யூட்டாக ஒரு ஸ்மக் வரும். இப்போது சிமன் நான் ஜங்குக் பாஸே சொல்கிறேனே அப்படிங்கும்போது இனிமேல் ஜங்குக் மட்டும்தான் சொல்லணும், இனிமேல் ஜங்குக் பாஸ் சொன்னினா அப்படிங்கும்போது இப்போ அப்படியே ஜேகே சிமனோட லிப்பை பார்க்கும்போது ஜங்குக் பா அப்படின்னு சொல்லும்போதே டக்குனு ஜேகே சிமனோட லிப்பை பிடிச்சி கிஸ் பண்ணிடுவான். அப்படியே ஒரு மாதிரி செம்மையாக கிஸ் பண்ணுவான். இங்கே சிமன் ஒரு 2 மினிட்ஸ் என்ன நடக்குதுன்னு இது பண்ணிவிட்டு அடுத்த 3வது நிமிஷம் நம்ம சிமனும் ஜேகேவை கிஸ் பண்ணுவாங்க. 2 பேரும் அவ்வளோ ரொமான்டிக்காக கிஸ் பண்ணுவாங்க. இப்போ ஜேகே சிமனை கிஸ் பண்ணிக்கிட்டே 2 பேரும் மாறி கிஸ் பண்ணிக்கிட்டே அப்படியே நகர்ந்து போயிட்டு அந்த சோஃபாவில் தான் ஜேகே உட்காருவான். இப்போது ஜேகே உட்காந்த கொஞ்சம் நேரத்தில் சிமனை பிடிச்சி இழுத்து ஜேகே இப்படி உட்காந்துருக்கானா, சிமன் இப்படி காலை போட்டுட்டு அதாவது காலை இப்படி ஹிப்பா இது பண்ணிட்டு இப்போது அப்படியே நம்ம
கிஸ்ஸிங், அதாவது அந்த கிஸ்ஸிங் திருப்பியும் ஸ்டார்ட் ஆகும். 2 பேரும் அவ்வளோ ரொமான்டிக்காக கிஸ் பண்ணிப்பாங்க. அதாவது ஜெமினோட அந்த கை வந்து ஜெய்யோட ஹேரில் இருக்கும். இங்கே ஜெய்க்கு ஜெமினோட ஹிப்பை டைட்டாக ஹக் பண்ணிட்டு அப்படியே கிஸ் பண்ணிட்டு இப்போது ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் அந்த கிஸ் பிரேக் ஆகி சங் ஜங்குக் பாஸ் அப்படிங்கும்போது இப்போ தான் சொன்னேன். அது ஜங்குக் அப்படிங்கும்போது அது நான் நான் வந்து நீ நான் உங்களை பார்க்க தான் வந்தேன். இப்போ பார்த்துட்டேன். இப்போது நான் கிளம்பவா? ஏன்னா நான் இதுக்கு மேலே இங்கே இருந்தேன்னா என்ன கிளம்புறியா? அது அது ஆஃபீஸில் அடையும்போது இப்போது ஜேகே ஜெமினோட இப்போ பிடிச்சி இழுத்து முடிச்சா நீ போயிடுறீங்கன்னு அடையும்போது இவ்வளோ டைட்டாக பிடிச்சிக்கிட்டா நான் இப்படி போக முடியும்? அதான் சொல்கிறேன், முடிஞ்சா நீ போயிடு அப்படி சொல்லிட்டு இப்போது அப்படியே ஜேகே ஜெமினை மேலேருந்து கீழே டாப் டு பாட்டமும் இவ்வளோ ரொமான்ஸாக பார்ப்பான். இப்போ ஜெமின் ஜங்குக் பாஸ் வேணாம், இனி என்னமோ நான் இங்கே இருக்கிறது சரியில்லை தோணுது, நான் நான் போகிறேனே அப்படிங்கும்போது என்ன சரியில்லை? என்னை பார்த்தா என்ன பயமாக இருக்கா? நான் உன்னோட பாஸ் தானே அப்படிங்கும்போது ஆமாம், ஆனால் இப்போ இந்த ஜிமினோட லவர் அதானே? லவர் மட்டும் இல்லை, அப்புறம் நீ என்ன இப்போது DADDY அடிக்கும்போது என்ன டாடி இந்த ஜியோன் ஜங்குக் இந்த ஜிமினோட டாடி ஏங்க சொல்லு. ஐயோ அதெல்லாம் எனக்கு வராதே. ஓ வராதா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பிடிச்சி இழுத்து டைட்டாக இன்னும் டைட்டாக ஜிமினோட இப்போ பிடிச்சிக்கிட்டு அப்படியே டாடி வராது அப்படிங்கும்போது அது ஐயோ ரொம்ப ரொம்ப கைரீகமாக இருக்கு ஜங்குக் பாஸ். ஓ சாரி. இப்போ என்னை விடுங்களேன். விட முடியாது. டாடி சொல்லு. டாடியா? சொல்லு அப்படிங்கும்போது அது டாடி அப்படிங்கும்போது இப்போது டாடி சொன்னோன்னே ஜங்குக்கு சிப்புன்னு ஏறும். அப்படியே நம்ம ஜேகேவை அதாவது ஜிமினை அப்படி ஹிப்போட ஏஞ்சி ஜங்குக் பாஸ் என்னை எங்கே கூப்பிட்டு போகிறீங்க? டாடி பேபியை பார்க்கணுமா? என்ன அப்படின்ட்டு ஜிமின் கத்த நம்ம ஜேகேயோட ரூமுக்கு தான் கூப்பிட்டு போவான். ஆல்ரெடி தலைவன் கொஞ்சம் மப்பிளாக இருப்பான். ஸோ ஜிமினை வந்துட்டு வேறு லெவல் வச்சு செய்கிறதுக்கு மேலே தான் கூப்பிட்டு போகிறாரு. இப்போ ஸ்டெப்பில் ஏறி போகும்போது ஜிமின் நான் கிளம்புறேன், ப்ளீஸ் என்னை விடுங்க, இங்கே யாரும் ஒன்று புரியல அப்படிங்கும்போது அப்போ அப்படின்னு இறங்க ட்ரை பண்ணும்போது திருப்பி பிடிச்சி இழுத்து அப்படியே ரூமுக்கு தான் உள்ளே கூப்பிட்டு போயிட்டு ரூம் கதவை டம்மால்ந்து மூடி ஜிமினை அப்படியே இது பண்ணிட்டு பெட்டில் டம்முன்னு போடும்போது ஜங்குக் பாஸ் ஜங்குக் அப்படிங்கும்போது இப்போது மேலே டம்மால்னு ஜிமின் மேலே நம்ம ஜெய்கே தான் வந்து மேலே லேண்ட் ஆயிடுவான். ஜங்குக் நான் கிளம்புறேனே, எதுவும் பேசாத அப்படி சொல்லிட்டு ஜிமினை தான் பார்ப்பான். ஜிமின் அவ்வளோ அழகாக அந்த ஆஃபீஸ் ட்ரெஸ்ஸில் ஒரு ப்ளூ கலர் ஷர்ட்டு, அந்த ப்ளூ கலர் ஷர்ட்டு ஜிமின் அதாவது ஜேகே பண்ண அந்த மில்லியில் ஒரு பட்டன் வந்துடும். அப்படி கொஞ்சம் கேப்பில் அந்த திருத்த அவ்வளோ அழகாக விளையாடுன்னு தெரியும். சரிதான் என்னது இது பட்டனை வந்துருக்கு? அது எப்படியா வந்துச்சு? ஒரு பட்டன் மட்டும் தான் வந்துருக்கு, எல்லா பட்டனும் ஒன்றும் இல்லை. அடிட்டு பட்டனை அவங்க ட்ரை பண்ணும்போது இப்போ டக்கு ஜேகேயோட கை ஜிமின் இப்படி பிடிச்சிட்டு எனக்கு என்ன பயமாக இருக்கா? அது ஒரு பயமும் வேணாம். எங்கே நானும் நீ மட்டும்தான். இதுக்கு மேலே நான் அவனோட பாஸ், அதாவது இப்போ நான் அவனுக்கு டேடி அப்படிங்கும்போது ஜங்குக் தான். அப்படி தான் ஜங்குக் மட்டும்தான் சொல்லணும். இந்த ஜங்குக் பாஸு நான் போகிறேன் இந்த மாதிரிலாம் ஏதாவது பேசிகிட்டு இருந்து என் மூடை சேஞ்ச் பண்ணாத,
ஆக்சுவலி நான் வேறு மூடில் இருந்தேன் காலையிலேருந்து. நீனாக தான் வந்து இப்போது என்கிட்ட மாட்டினேன். அப்படிங்கும்போது ஆ நான் நான் நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு ஆமாம் ஃபீல் தான் பண்ணேன். இப்போது ஃபீல்லாம் பண்ண மாட்டேன். ஏன்னா ஃபீல் பண்ணுற சீனே இங்கே கிடையாது. ஃபீல் பண்ண வைக்கிற சீன் தான். அப்படி சொல்லிட்டு இப்போ பட்டனை அவுத்துருவான். அவுத்துட்டு அப்படியே சிவரோட செஸ்ட்டை பார்க்கும்போது அப்படியே வெள்ளையாக அது பண்ணிருக்கும். இப்போ கையை வச்சு ரப் பண்ணிவிட்டு அப்படியே மேலே லிப்புக்கு தான் வந்து இந்த லிப்பை எப்படி இத்தனை வருஷம் விட்டு வச்சேன் எனக்கே தெரியல. என்னால் இந்த லிப்பை பார்த்ததுக்கப்புறம்லாம் எதையும் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஸோ இங்கே நடிக்கிற இது அப்புறம் என்னெல்லாம் நடிக்க போதோ எல்லாத்துக்கும் நான் பொறுப்பில்லை. அறியும்போது என்ன என்ன நடிக்க போகுது? ஐயோ என் குலோப் ஜாமுன் ஏன்னா நல்லவனாக தானே பார்த்துருக்க. ஐ மீன் குட் பாஸா. இப்போது கொஞ்சம் தோ இந்த பெட்டில் கெட்டவனா மாறணும்ல. அப்போ அப்போ கெட்டவனா அப்படி சொல்லும்போது இப்போது ஜிமினோட அந்த ஹெட் எப்படி கையை எப்படி உள்ளே கொண்டு வந்து ஹெட் எப்படி ஜேகே ஃபேஸ் கிட்ட வச்சு என்ன பேபி கெட்டவனா என்னன்னு தெரியாதுல்ல, தோ இப்போ காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட லிப்பை அப்படி கட்ட வர லிப் ரப் பண்ணி டே கீழ் லிப்பை தான் அப்படி சக் பண்ணுவான். சக் பண்ணிட்டு பா அந்த தேன் கூட தோத்துரும் செய்யும்போது அஷு வர்ணிக்கிறாரே வர்ணிச்சு போகணுண்டா. எனக்கு இந்த ஒன் நைட் பத்தாது. ஐ மீன் இந்த ஒன் டே பத்தாது அப்படி சொல்லிட்டு அடுத்து அவரோட நெத்தியை தான் கிஸ் பண்ணுவான். கிஸ் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே கீழே செஸ்ட்டுக்கு தான் வந்துட்டு சிமஞ்சி இவ்வளோ அழகாக எங்கே பறித்து வச்சுருந்த எப்படி இவ்வளோ அழகு என் கண்ணுக்கு படாமல் இருந்துச்சு. ஒரு வேளை இவ்வளோ அழகாக நீ இருப்பேன் தெரிஞ்சிருந்தா இந்த 10 வருஷத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணி எறிய மாட்டேன். 21 days ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். என்னமோ பேசிகிட்ருக்கீங்க. தெரில மப்பு தலைக்கு ஏறிடுச்சு. இந்த அழகு பெரிய ஏற்றிடுச்சு. ஸோ அப்படி சொல்லிட்டு ஜேகே ரொமான்ஸ் பண்ண தான் ஸ்டார்ட் பண்ணுவான். ஜேகேயோட ரொமான்ஸ் வேறு லெவல் ஹைப்பாகி அப்படி இருக்கும். இங்கே சிமினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. ஏன்னா சிமின் இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணியே வந்திருக்க மாட்டான். இப்போது அந்த ஜேகேயோட அந்த ரொமான்டிக் மூடு ஏன்னா ஜேகே மப்பில் இருந்திருப்பான். ஸோ இப்போ அப்படியே அந்த மப்பு அப்படியே ஒரு இதை அதிகமாக்கி ஹைப் அதிகமாகி ஜேகேவோட அந்த ரொமான்டிக் மூடு வேறு லெவல் போயிட்டுருக்கும். எங்கள் சிமினுக்கு அப்படியே அப்படி இருக்கும். இப்போ ஜேகே சிமினை ரப் பண்ணி இப்படி திருப்பி வச்சுரும்போது பின்னாடி தான் லிப் வச்சு ரப் பண்ணிகிட்டு இருக்கும்போது சங்கு பேபி என்ன கொஞ்சம் மன்னிச்சிரு. ஏன்னா எனக்கு கட்டுப்பாடு இல்லாமல் இங்கே ஏறிக்கிட்டுருக்கு அப்படி சொல்லிட்டு ஜேகே சிமினை ரொமான்டிக்கில் அப்படியே வேறு லெவலில் வேறு இடத்துக்கு கூட்டு போயிட்டு இருப்பான். சிமினு கொஞ்சம் கொஞ்சமாக அது அப்படியே அக்செப்ட் ஆகி சிமினும் ஜேகேவோட அந்த பேச்சை கேட்டு நடக்க ஆரம்பிச்சு 2 பேரும் ரொமான்டிக் மூடில் இருப்பாங்க. இப்போது ஜேகேவோட அந்த ஹைப்பு சிமினா ஹைப் ஆகிரும். இங்கே சிமின் இப்போது ப்ளே பண்ண ஆரம்பிப்பான். ஜேகேக்கு அது ரொம்ப பிடிச்சி 2 பேரும் ரொமான்ஸ் பண்ண தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவ்வளோ ரொமான்டிக்காக அவங்களோட அந்த ரொமான்ஸ் முடிஞ்சு ஒரு 4 or 5 hours அப்புறம்
இப்போது நம்ம ஜிமின் தான் ஜேகேவோட கிச்சனில் ஜேகேவோட ஷர்ட்டை போட்டுட்டு நின்று காஃபி. இப்போது டைம்லாம் ஸ்கிப் ஆகி ஒரு 6 மணி மாதிரி இருக்கும். இப்போ அப்படியே ஜிமின் நின்று காஃபி போட்டுட்ருக்கும்போது இப்போது பெட்லேருந்து ஜேகே தான் எந்திரிச்சு வந்துட்டு ஜேகே ஒரு மேலே அந்த ட்ரெஸ்ஸு போடாமல் டவுசர் மட்டும் போட்டுட்டு அப்படியே வந்து ஜிமினை பார்க்கும்போது ஜிமின் அந்த ஒயிட் கலர் ஷர்ட்டில் அவனோட அந்த கால் பின்னங்கள் அப்படியே வலின்னு வெள்ளை அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போது அப்படியே பார்த்துட்டே நம்ம ஜேகே ஜிமினை பின்னாடி வந்து ஹக் பண்ணுவான். ஹக் பண்ணிவிட்டு மிஸ்டர் ஜிமின் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அதுவா என்னோட ஜங்குக் பாஸ் என்ன என்னோட லவர் ஜங்குக்கு காஃபி போட்டுட்ருக்கேன் அப்படிங்கும்போது காஃபியோட ஸ்மெல்லோட என்னோட ஜிமின்ஜி ஸ்மெல் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட கழுத்தில் இப்படி படுத்துட்டு இப்படி ஜிமின் கழுத்தில் இப்படி கிஸ் பண்ணுவான். ஆல்ரெடி இந்தோ இதுக்கெல்லாம் என்ன பதில் அப்படிங்கும்போது அப்படின்னு கழுத்தை அப்படி காமிக்கும்போது அது நான் இல்லை, அந்த பெட்டில் உள்ள கெட்டவன் பண்ணது அப்படிங்கும்போது அப்போது இங்கே இருக்கிறது இந்த செக்ரட்டரியோட க்யூட்டான அழகான பாஸ். அப்போ ஜங்குக் பாஸ். ஜங்குக் பாஸ் இல்லை, இந்த ஜிமினோட பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டாக ஹக் பண்ணிக்கும்போது நான் காஃபி போட்டு கொண்டு வரேன் என்னோடய பாஸ். இப்போ போய் நீங்கள் அங்கே சோஃபாவில் உட்காருங்க அப்படிங்கும்போது நான் இப்படி தான் ஹக் பண்ணிட்டு தான் நிற்பேன். அப்படிங்கும்போது இப்படி அடம் பிடிச்சா நான் இப்படி காஃபி போட்டு எடுத்துகிட்டு வர்றது, எனக்கு காஃபியே தேவையில்லை அப்படிங்கும்போது ஜங்குக் பாஸ் ஜங்குக் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து போய் அங்கே சோஃபாவில் தான் அப்படியே க்யூட்டாக உட்காரும்போது இப்போ ஜிமின் காஃபி போட்டு கப்பில் எடுத்துகிட்டு வந்து ஜேகே கிட்ட கொடுத்துட்டு இப்போது ஜிமின் அங்கே உட்காரலான்னு போகும்போது பிடிச்சி இழுத்து ஜேகே லேப்பில் தான் உட்கார வச்சுட்டு இது சும்மா தான் இருக்குது, இங்கே உட்காந்துக்கலாம். நான் அங்கே உட்காந்துக்கிறேனே, எதுக்கு இங்கே உட்காரணும் அப்படி சொல்லிவிட்டு அப்போது நீங்கள் எப்படி காஃபி குடிப்பீங்க, நான் தானே அப்படி சொல்லிட்டு ஜிமினை இப்படி ஹோல்ட் பண்ண மாதிரி இப்படி தான் ஜங்குக் அப்படிங்கும்போது என்ன ஜிமின் இல்லை இதெல்லாம் கொஞ்சம் இல்லை, நிறையவே ஓவராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காஃபி குடிச்சிட்டு இப்போ அந்த காஃபி மகை ஜிமின் வாங்கி அந்த டேபிளில் வச்சுட்டு இப்போ ஜேகே டைட்டாக ஹக் பண்ணிட்டு நான் இப்போது கிளம்பணும்ல. கிளம்பணுமா? எங்கே கிளம்பணும்? என்னது எங்கன்னா? என் வீட்டுக்கு தான். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னை தேடுவாங்கள்ல. உன் ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம், அப்போ இந்த ஜங்குக் முக்கியம் இல்லை. அது இல்லை, நான் வீட்டுக்கு போகணும்ல, நாளைக்கு ஆஃபீஸ்க்கு வரணும். நாளைக்கு ஆஃபீஸ்க்கெலாம் நான் கூப்பிட்டு போகிறேன், நீ இனிமேல் இங்கே தான் என் கூட தான் இருக்கணும் அப்படிங்கும்போது என்னது? ஆமாம், இந்த ஜங்குக் கூட தான் இருக்கணும். ஏன்னா இல்லை அதெல்லாம் வேணாம், நான் என் வீட்டிலே இருக்கேன். இவர் ஓவராக அடம் முடிச்சுன்னா அவ்வளோதான் அப்படிங்கும்போது என்னது இதெல்லாம், நான் அடம் பிடிக்கிறேன்னா நீங்கள் அடம் பிடிக்கிறீங்களா? நீங்கள் தான் மிஸ்டர் பாக் ஜிமின், சாரி ஜிமின். ஜங்குக் பாஸ் அதெல்லாம் நம்ம மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் ஒன்றா இருக்கலாம் அப்படிங்கும்போது ஆமாம்ல, அப்போது இன்னும் 1 வீக்கில் மேரேஜ் அரேஞ்ச் பண்ணிடலாம். என்ன இங்கே பார் ஜிமின், இனிமேல் என்னால் உன்னை விட்டுட்டு ஒரு நிமிஷம் கூட தனியாலாம் இருக்க முடியாது. அதுக்கு நாளைக்கே மேரேஜ் வச்சாலும் ஓகே தான், சரியா? இவ்வளோ ஃபாஸ்டெல்லாம் எதுக்கு? ஜங்குக்கா இங்கே பார், இந்த ஜங்குக்கு இப்போது 13 மேலே ஆயிடுச்சு. ஸோ ஜங்குக்கு கல்யாணம் பண்ணுற வயசு, அப்போது கல்யாணம் பண்ணணும்ல. அதுக்கப்புறம் இந்த ஜிமின் கூட அதான் ஆசைப்பட்டார். ஸோ நம்ம சீக்கிரமாக கல்யாணம் பண்ணுறோம் அப்படிங்கும்போது இப்போது ஜிமினுக்கு அது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். இப்போது ஜிமின் சிரிக்கிறத பார்த்துட்டு குட்டச்சி ஐ லவ் யூ. என்ன குட்டச்சியா? ஆமாம், பெட்டில் தான் பார்த்தேன், எவ்வளோ குள்ளம். நான் ஒன்றும் குட்டச்சிலாம் இல்லை. அப்புறம் ரொம்ப நெட்டுச்சியோ? நான் வந்துட்டு சின்னோண்டு கொஞ்சம் ஹைட்டு கம்மி அப்படிங்கும்போது ஆமாம் நைட்டே பார்த்தேன், எவ்வளோ ஹைட்டு கம்மின்னு அப்படிங்கும்போது ஜங்குக் அப்படின்ட்டு கண்ணு 2 ப்ளஷ் ஆகும்போது ஐயோ என் மோச்சி எவ்வளோ ஷை ஆகுறான்
அப்படி சொல்லிட்டு ஹக் பண்ணிப்பான். சங்கு எதுக்கு என்னை இவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணியிருக்க? நான் என்ன ஓடியா போக போகிறேன்? விட்டா ஓடி தான் போவேன். அதான் டைட்டாக பிடிச்சிக்கிட்டேன். போக மாட்டேல என்னை விட்டு. தீமது இப்போ ஜிமன் தான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் இனிமேல். தீமது போக மாட்டேல, ப்ராமிஸ்? கண்டிப்பாக. தோ இனிமே இருக்கிற இந்த எல்லா நாள் ஃபுல்லாக தோ இந்த ஜங்குக் பாஸோட தான் இந்த சீக்ரெட் ஜிமன் கடிக்க போகிறேன். அறியும்போது அப்போது மை பர்சனல் செக்யூரிட்டியாக இனிமேல் என்னோடய ஹஸ்பண்ட் ஜிமினா என் கூட தானே இருக்க போகிறேன். ஆமாம், உங்கள் கூட மட்டும்தான். அப்படி சொல்லிட்டு ஹக் பண்ணும்போது இப்போ ஜேகிக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஜிமினை டைட்டாக ஹக் பண்ணிட்டு 2 பேரும் கொஞ்சிப்பாங்க. அந்த நைட்டு திருப்பியும் ரொமான்டிக்காக அவ்வளோ அழகாக போயிடும். இப்போது மறுநாள் காலையில் தான் ஜேகே ஜிமினோட ட்ரெஸ்ஸை போட்டுட்டு, அதாவது ஜேகேவை ஜிமின் விட்டுருக்க மாட்டான் வீட்டுக்கு. ஸோ டைமும் ஆகிருக்கும். அவங்க நைட்டு லேட்டாக தூங்கியிருப்பாங்க. ஸோ காலைல லேட்டாக எழுந்திருப்பாங்க ஆஃபீஸ்க்கு. சீக்கிரமாக கிளம்பி நம்ம ஜேகேயை வந்து போக சொல்லியிருக்க மாட்டோம். அதனால் ஜிமினுக்கு வந்து ஜேகேயோட ட்ரெஸ்ஸை கொடுத்துருப்பான். ஜேகே ட்ரெஸ்ஸு கொஞ்சம் லூஸாக இருக்கும், இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுட்டு ஆஃபீஸ்க்கு தான் போயிட்டு இப்போது ஜேகேயும் ஜிமினும் ஒன்றா வரதான் பார்ப்பாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஜேகே ஜிமினோட கையை ஹோல்ட் பண்ணிட்டு லிஃப்ட்டில் வரும்போது ஜேகே ஜிமின் தான் சங்கு இது ஆஃபீஸ், ஸோ கொஞ்சம் அப்படிங்கும்போது இது என்னோடய ஆஃபீஸ், ஸோ இப்படி தான் எடுக்கணும் அப்படிங்கும்போது ப்ளீஸ் அப்படிங்கும்போது இப்போ ஜேகே ஸ்மோக் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டு இப்போ ஜேகே முன்னாடி வருவான், ஜிமின் பின்னாடி வருவான். இப்போ ஆல்ரெடி எல்லோரும் வந்திருப்பாங்க. நம்ம ஜூங்கு வந்திருப்பான். இப்போது ஜூங் வந்து சின்சியராக ஒர்க் பண்ணிகிட்ருப்பான். இங்கே நம்ம நிசுவும் ஜூங்கும் தான் உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. அங்கே நம்ம ரிசு அது ஐஜின் லீனோ எல்லாம் தான். அங்கே பாரு ஜங்குக் பாஸ் அப்படிங்கும்போது இப்போ ரிசு ஆமாம் ஜங்குக் பாஸ் வராரு. ஆமாம் ஜிமின் எங்கே நேற்று போனதுலேயே நாளைக்கு காணும் அப்படிங்கும்போது ஐஜன் தான் அங்கே பாரு அப்படிங்கும்போது ஜிமின் அப்படி க்யூட்டாக சிரிச்சுக்கிட்டே ட்ரெஸ்ஸு கொஞ்சம் லூஸாக இருக்கும். டேய் இந்த ட்ரெஸ்ஸை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன்டா. டேய் இது நம்ம ஜங்குக் பாஸோட ட்ரெஸ்ஸுடா. எப்படி சொல்கிற? டேய் நான் பார்த்துருக்கேன்டா, இது கண்டிப்பாக எங்கள் பாரு அந்த ட்ரெஸ்ஸுக்கு அவருக்கு சம்மந்தமே இல்லை அப்படிங்கும்போது ஆமாம் ஒரு மாதிரி தானே இருக்காரு ஜிமின் அப்படிங்கும்போது ஆமாவா இரு நான் என் நண்பன் ஜூங்கிட்டு சொல்கிறேன் அப்படிங்கும்போது ஓடி வந்து விரிசுதா டேய் ஜூங் அப்படிங்கும்போது என்னடி அங்கே பார் அப்படிங்கும்போது நம்ம ஜங்குக் ஆல்ரெடி போயிருப்பான். ஜிமின் அப்படியே வரும்போது ஜிமின் டேய் நல்லா பாடுறா அப்படிங்கும்போது நிசு ஜூங்கு பார்க்கும்போது என்னது இது இந்த ட்ரெஸ்ஸு கரெக்டு தானேண்ணா? அப்போது இது ஜங்குக் ஆமாம் இது ஜங்குக் ட்ரெஸ்ஸு அப்படிங்கும்போது இங்கே மனிஷு தான் என்னது ஜங்குக் ட்ரெஸ்ஸா? ஆமாம் அப்படிங்கும்போது இப்போது ஜிமினோட அந்த ஃபேஸில் ஸ்மைலை பார்க்கும்போது இங்கே நம்ம நிஷு தான் அது அவங்களோட பர்சனலு நம்ம வேலையை பார்க்குமா அப்படிங்கும்போது என்ன பர்சனல் நிஷு அப்படிங்கும்போது ரிஸு உங்களுக்கு ஆல்ரெடி 30க்கு மேலே ஆயிரும் புரியாதா அப்படிங்கும்போது ஓ அப்போ அதே தான் அப்படிங்கும்போது டேய் ஜூங்கா அப்போ நம்ம பேசினா தான் நடந்திருக்கு கையை கொடுறா அப்படிங்கும்போது நிஷு என்ன பேசிக்கிட்டீங்க? அதுவா அது அப்படி தான் அப்படிங்கும்போது நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம டேய் நண்பா ஒன்று பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஜூங் மைண்ட் வைஸ் தான். இங்கே ஜேகே வேகமாக அவளோட கேபின் தான் போயிட்டு அந்த டைலாம் எப்போ ஜேகே ஜிமின் கிட்ட அந்த இது பண்ணுறேன் டை போட்டுருவே மாட்டான். இப்போ நேராக போய் டை ரூமில் தான் நிற்கும்போது ஜிமின் தான் இங்கே உள்ள வந்து ஜிமின் ஜங்குக்கு காணும் அப்படின்னு பார்க்கும்போது ஜங்குக் தான் அங்கே நிற்பார். அதாவது டை இது பண்ணுறதுக்கு நிற்கும்போது ஜிமின் அப்படிங்கும்போது சொல்லுங்கள் ஜங்குக் பாஸ் எங்கே எனக்கு டை கட்டி விடு. என்ன டையா? டை கட்ட மாட்டேன்ல சொன்னீங்க. அது அப்போ இப்போது கட்டி விடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த டையை நம்ம ஜிமின் தான் எடுத்துகிட்டு வந்துட்டு ஜேகேக்கு அப்படியே நம்ம ஜிமின் போட்டுட்டு இருக்கும்போது ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸாக இருக்கும். பிடிச்சி இழுத்துக்கிட்ட நிற்பாட்டி எது இவ்வளோ டிஸ்டன்ஸு அப்படிங்கும்போது நான் தானே உங்களுக்கு 10 வருஷமாக கட்டி விட்றேன் அப்படிங்கும்போது இவ்வளோ கிட்டக அப்போவே கட்டி விட்டுருந்தா அப்படிங்கும்போது கட்டி விட்டுருந்தா ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு இப்போ ஜிமின் சிரிச்சுக்கிட்டே கட்டி விட்டுட்டு இருக்கும்போது ஜேகே ஜிமினோட லிப்பை பார்க்கும்போது எதுக்கு இப்போ என்ன இப்படி பார்க்குறீங்க அப்படிங்கும்போது நான் ஒன்றும் பார்க்கலையே அப்படிங்கும்போது இல்லை நீங்கள் பார்த்தீங்க அப்படிங்கும்போது பார்த்தேன்னா அது என்னோடய ப்ராப்பர்ட்டி நான் பார்க்குறேன் உனக்கு என்ன? எனக்கு ஒன்றும் இல்லை. அப்புறம் என்ன பார்க்கக்கூடாதுலாம் சொல்ல உனக்கு உரிமை இல்லை மிஸ்டர் ஜிமின் அப்படிங்கும்போது இப்போ ஜிமின் சிரிச்சுக்கிட்டே வேறு பார்க்கணுமே ஜங்குக் சார் அப்படிங்கும்போது ஒர்க் தான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டைட்டாக பிடிச்சிட்டு விட மாட்டான். ஜங்குக் சார் யாராவது வந்துடுவாங்க விடுங்க. விட முடியாது கிஸ் பண்ணு. கிஸ்ஸா
ஆமாம். அப்புறம் மார்னிங் கிஸ் அதான் காலையிலேயே அது வீட்டில் இங்கே ஆஃபீஸில் கிஸ் பண்ணா தானே கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக வேலைலாம் பார்க்க முடியும். எனர்ஜி பூஸ்டர். சி ஜங்குக் பாஸ் ஜங்குக் சரி ஜங்குக் அடிக்கும்போது கிஸ் பண்ணு அப்படின்னு கண்ணத்தை காமிக்கும்போது இப்போது ஜெகியோட அந்த நெக் அப்படி டைட்டாக இது பண்ணிட்டு கிஸ் பண்ணிவிட்டு ஒரு கணத்தில் தான் கொடுப்பான்னு பார்த்தா 2 கணத்தில் கொடுக்கும்போது போனஸ்ஸு சார்ஜர் 100% இருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே ஜிமினோட கேபின் தான் போவான். இங்கே ஜங்குக் சிரிச்சுட்டு அதாவது ஜிமின் பக்கத்தில் தான் அது ஜேகே பக்கத்தில் தான் அதாவது காலையில் வரையும் இருப்பான். அதுக்கப்புறம் தான் ஜிமின் வெளியே போவான். இப்போ அப்படி டைம் ஸ்கிப் ஆகி ஜிமின் தான் எனக்கு ஒர்க் முடிஞ்சிருச்சு, நான் போய் வெளியே ஒர்க் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போகும்போது ஜேகே தான் அப்படியே ஜிமினை பின்னாடிலேருந்து ஹக் பண்ணும்போது ஜங்குக் அடிக்கும்போது என்ன அதுக்குள்ளே பேட்ரி குறைஞ்சிருச்சா? ஆமாம், இந்த பேட்ரி நிற்கவே மாட்டேங்குது அப்படிங்கும்போது இப்போ சின்னதாக சிரிச்சுட்டு அப்படியே 2 பேரும் சிரிச்சுட்டு இது பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆக்சுவலி அந்த கண்ணாடி உள்ள ஆஃபீஸ் கண்ணாடி பெருசாக அந்த கண்ணாடி வந்துட்டு ரிமோட் இது பண்ணுவாங்க. அதாவது உள்ளே நடுகிறது இருந்தால் ஆஃப் பண்ணிடுவாங்க. தெரியும், சிலது தெரியாது. அந்த மாதிரி ஒரு மாடல் ஆல்ரெடி அங்கே வந்து தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே ஜேகே ஜிமின் ஹக் பண்ணதை வெளியே நம்ம ரிஸ்ஸு ஐன்ஹோ நம்ம சூங் பார்த்துருக்க மாட்டான். நிஷு தான் அப்படிங்கும்போது என்ன அப்படிங்கும்போது அங்கே அப்படிங்கும்போது எல்லோரும் பார்க்குறது டக்குனு ஜிமின் பார்த்துட்டு ஜங்குக் அப்படிங்கும்போது என்ன அங்கே அப்படிங்கும்போது அப்படியே எல்லோரும் வாயடிச்சு பார்த்துட்டு நிற்பாங்க. டக்குன்னு நம்ம ஜிமின் ரிமோட் எடுத்து அதை இதை அப்படி ஆஃப் பண்ணோன்னே டப்புன்னு தெரியாமல் போயிடும். இப்போது நம்ம ரிசு தான் ஜங்குக் அப்படிங்கும்போது வீடு எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டு போகுது. இப்போ நான் எப்படி வெளியே போகிறது, எப்படி வெளியே போகுதுன்னா நான் வேணா வந்து வெளியே விடுவா, போங்க ஜங்குக் அப்படி சொல்லிட்டு ஜங்குக் பேசிட்டு அங்கே ரிசு தான் நான் தான் சொன்னல பார்த்தீங்களா அப்படிங்கும்போது நீ என்னடி சொல்கிறது எங்களே தெரியும் அப்படிங்கும்போது இருந்தாலும் இப்பட்ட ரொமான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோடையும் ஒரு மாதிரி அவங்களே பேசிக்குவாங்க. இங்கே ஐஜனும் லீனும் தான் சிரிச்சுப்பாங்க. இங்கே ரிசு அப்படி இருக்கும்போது ஜூங் தான் எதையும் நம்ம யாரும் பார்க்கல சரியா அப்படிங்கும்போது அதானே எதையும் பார்க்கல நிஷு நீ பார்த்த அப்படின்னு சொல்லி நான் பார்க்கலையே நான் ஒர்க் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சிரிச்சுட்டு இருக்கும்போது இப்போது நம்ம சிவன் தான் அப்படியே டோரை புட்பட்டு கண்ணை நம்ம ஷேகி வரும்போது ரிசுதா சிரிப்பா அங்கே ஐஜனும் எப்பா நான் எதையும் பார்க்கலப்பா அப்படின்ற மாதிரி உட்காந்துருப்பாங்க. நம்ம நிஷு சிரிச்சுட்டு உட்காந்துருக்கும் போது இங்கே வந்து நம்ம சிமன் தான் நிஷு அப்படிங்கும்போது சொல்லுங்கள் சிம்மன் அப்படி சிரிச்சுட்டே இருக்கும்போது எதுக்கு சிரிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை தெரில ஒரு மாதிரி சிரிப்பாக வருது அப்படிங்கும்போது ஜூங் தான் ஜிமின் ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குது அப்படிங்கும்போது ஜூங் அப்படிங்கும்போது இல்லை ட்ரெஸ்ஸு எப்பயும் பர்ஃபெக்ட் ஃபிட்டாக இருக்கும், இப்போ கொஞ்சம் லூஸாக எடுத்தீங்களே அப்படிங்கும்போது ரிஸ் அங்கே வந்து இல்லைடா ஜிமின் சார் வந்துட்டு ஏதோ தப்பான கடையில் வாங்கிட்டான்னு நினைக்கிறேன் அப்படிங்கும்போது நம்ம ஜூங் தான் தப்பான கடைலாம் இல்லை கரெக்டான கடை ஜியோன் கடை அப்படிங்கும்போது இப்போது நம்ம ஜிமின் தான் உங்களெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷாயிட்டு போயிடுவான். இனிசு தான் இது எப்படி கலாய்கிறீங்க அப்படிங்கும்போது அதானே என் செல்லத்துக்கும் வருது ஏன்டா கலாய்கிறீங்க அப்படிங்கும்போது டெய் அடுத்து நீனா அடுத்தலே கிடையாது நாங்களாம் எப்பயோ அப்படிங்கும்போது டெய் எப்படா அப்படிங்கும்போது இங்கே நிசு தான் அது அப்படிங்கும்போது டெய் நாங்கள் நல்லா தோ அவருக்கானு அப்படிங்க 2 பேரும் அவனுங்கெல்லாம் இந்நேரம் ஆப்ஷன் பிள்ளை பிக்கிற ஆப்ஷன் தான் பிள்ளையே பெற்றுருப்பானே அப்படின்னு சொல்லிட்டு விசில் வரை கலாச்சிட்டு இருக்கும்போது ஜூங் தான் நான் போய் என் நண்பரை பார்த்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி இப்போ உள்ளே தான் வருவான். உள்ளே நம்ம ஜங்குக் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது மிஸ்டர் ஜியோன் அப்படிங்கும்போது அப்படிங்கும்போது சார் நான் உட்காந்து பேசலாமா? டேய் என்ன வேணும்? இல்லை இதோ இந்த ஸ்க்ரீன் இருக்குல்ல அதை ஆஃப் பண்ணிவிட்டு ரொமான்ஸ் பண்ணிங்க இல்லைடா நாங்களாம் ஃப்ரீ ஷோவாக பார்க்குறோம் அப்படிங்கும்போது டேய் ஜங்குக்கா ஃபைனலி ஜிமினை கரெக்ட் பண்ணிட்டேன் டேய் அதாவது புத்தியை வச்சுட்ட போல் அப்படிங்கும்போது இப்போ ஜெயிதான் ஆமாம் அப்படிங்கும்போது போட்டு விடு என் நண்பன் ஃபைனலி கமிட்டட் ஆகிட்டான் அப்படிங்கும்போது டேய் கமிட்டடெலாம் இருக்கட்டும் நானே இவங்கிட்ட பேசணும்னு நினச்சேன் நீனே வந்துட்டேன் சொல்கிறா என்ன அப்படிமா ஒன்றும் இல்லை நான் சொன்னது செய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் பேசிப்பாங்க. இப்போது ஒரு half an hour பேசினோம் டேய் அப்படிங்கும்போது ஆமாம் அப்போது அதே தான் டேய் இதான் ஓகே தானே இங்கே ஜூங்க்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். இங்கே ஜங்குக்கும் இது பண்ணிவிட்டு இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகிட்ருக்கோம். ஸோ எல்லோரும் கிளம்ப ஆரம்பிச்சிடுவாங்க ஆஃபீஸ்லேருந்து. இப்போது நம்ம ஜூங் தான் இது சிம்மன் கிட்டே சிம்மன் அப்படிங்கும்போது சொல்லு ஜூங் ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது நீங்கள் நானும் போகணும். ஷன ஆமாம் ஆஃபீஸ் அவர் முடிஞ்சிருச்சே. ஆமாம் சரி நான் ஜங்குக்கு ஆல்ரெடி கிளம்பிட்டான். என்னது ஜங்குக் கிளம்பிட்டாரா? ஆமாம் அவர் அந்த மீட்டிங்கில் ஆல்ரெடி போகணும் நான் முன்னாடி போயிட்டார். நீங்கள் நானும் போகணும் வரீங்களா? என்னது
என்ன என்ட்ட எந்த மீட்டிங்கும் சொல்லாமல், ஓ சங்குக்கு உங்ககிட்ட சொல்லலையா? இல்லை சொல்லலையே. ஆமாம் இது கொஞ்சம் அவசர மீட்டிங் அதனால தான். என்ன என்ன அவசர மீட்டிங் அப்படிங்கும்போது நிஷா இங்கேருந்து, ஆமாம் ஜிமின் நானும் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன் அப்படிங்கும்போது, ஓ சரி 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 வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூங்கும் ஜிமின் கிளம்பும்போது, எங்கே நம்ம ஜூங்கு நிஷா அப்படி கையால் அடிச்சுப்பாங்க. இப்போது நம்ம ஜூங் தான் வண்டி ஓட்டிட்டு ஜிமின் தான் கூப்பிட்டு போவான். ஜிமின் தான், என்ன ஆஃபீஸ் எந்த மீட்டிங் போகிறோம் அப்படிங்கும்போது, அதெல்லாம் நீங்கள் போய் பார்த்துக்கோங்க ஜிமின். என்ன சொல்கிறீங்க ஜூங்? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜூங் வந்து ஜிமினை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போவான். இப்போது அப்படியே ஒரு ஹாஃப் அன் ஹவரில் அந்த இடத்துல ஜிமின் இறக்கி விடும்போது, இங்கேயா இது என்ன அப்படிங்கும்போது, ஆ ஜிமின்ஷி நான் கிளம்புறேன், இன்னைக்கு இது வரையும் தான் வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஜூங் கார் எடுத்துகிட்டு போகிறேன்னு, என்ன இடம் இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமின் நீங்கும்போது, இப்போ ஜிமினே கால் வரும். இப்போ பார்த்தா காலில் நம்ம சங்குக் தான். சங்குக் பாஸ், ஜிமின்ஷி நான் உள்ளே தான் இருக்கேன் கொஞ்சம் வரீங்களா அப்படிங்கும்போது, ஆ உள்ளையா? ஆமாம் அப்படின்ட்டு அது ஒரு பெரிய தீம் பார்க்கு. அந்த தீம் பார்க் தான் நம்ம ஜேகே ஜிமினை வர வச்சுருப்பான். இப்போ நம்ம ஜிமின் அப்படி உள்ளே போயிட்டு அந்த டோர் ஓப்பன் பண்ணிட்டு ஒரு இருட்டாக இருக்கும். இப்போது என்னது இது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி இருக்கும். இப்போ அப்படியே போயிட்டு இருக்கும்போது நம்ம ஜேகே தான் அவ்வளோ ஹேண்ட்ஸமாக அவ்வளோ அழகாக அப்படியே நடந்து வந்துட்டுருக்குது. நம்ம ஜிமின் பார்க்கும்போது இப்போது அப்படியே நடந்து வந்து ஜிமின் முன்னாடி, ஜிமின்ஷி அடிக்கும்போது, என்னது இது இந்த இடம் எவ்வளோ இருட்டாக இருக்குது அப்படிங்கும்போது, அதுவா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இப்படி ஒரு சொடகு போட்டோன்னே அப்படியே ஃபுல்லாக லைட் எரியும். அந்த இடமே அவ்வளோ அழகாக அவ்வளோ டெக்கரேட் பண்ணி அப்படி இருக்கும். இப்போது ஜிமின் அப்படி பார்த்துட்டு, சங்குக் என்னது இதெல்லாம் அப்படிங்கும்போது, இதுவா இது என்னோட ஒரு சின்ன கிஃப்ட். அதுக்கப்புறம் அப்படி சொல்லிட்டு இப்படி கையை நீட்டும் போது இப்போ ஜிமின் தான் கையை பார்க்கும்போது இப்படி கையை அப்படி பிடிக்க சொல்லுவான். இப்போ அப்படியே ஜிமின் கையை பிடிச்சிட்டு இப்போ ஜெய்க்கு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு அந்த இடம் ஃபுல்லாக ரோஸ்லாம் போட்டு ஹார்ட் ஷேப்பில் ஜெயம் செய்யே அப்படின்னு எழுதியிருக்கும். அந்த இடத்துக்கு தான் அப்படியே நம்ம ஜிமின் வந்து நிற்க வச்சுட்டு இப்போது ஜெய்கே அப்படியே போயிட்டு அங்கே ஒரு பொக்கே எடுக்கும். அந்த பொக்கே எடுத்துட்டு வந்து ஜிமின் கிட்ட கொடுத்துட்டு, ஜிமின்ஷி will you marry me அப்படிங்கும்போது, என்ன ஓ இதை பிடி அப்படி சொல்லிட்டு அந்த கையில் பூ அந்த பொக்கே ஜிமின் வாங்கிட்டு இப்போது அந்த பொக்கேலேருந்து ஒரு அழகான ஒரு பூலேருந்து எடுத்து ஒரு மோதிரத்தை இப்படி அந்த பூ மாதிரி இருக்கும் அந்த அந்த இதை அப்படி தந்து அந்த மோதிரத்தை இப்போ நம்ம ஜிமின் கிட்ட will you marry me அப்படிங்கும்போது, என்னது இதெல்லாம் சங்குக் அப்படிங்கும்போது, ஆமாம் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்குறேன் அப்படிங்கும்போது இப்போது ஜிமினிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாது. ஃபுல்லாக அந்த இடம் டெக்கரேட் பண்ணி அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போது ஜிமினுக்கு சில பூ அலர்ஜி, ஆனால் இந்த பூ அலர்ஜி இருக்காது. அதெல்லாம் அவன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட விசாரித்து அவ்வளோ அழகாக ஜிமினுக்கு பிடிச்ச அந்த பூ எடுத்து வந்து செக்கி கொடுக்கும்போது, இந்த பூ எனக்கு பிடிக்குன்னு, எனக்கு தெரியும் அப்படின்ட்டு இப்போ அப்படியே ஜேகே முட்டி போட்டு நிற்கும்போது, ஜிமின் தான், நான் நான் உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னோ இப்போ ஜேகேக்கு அப்படி கண்ணு கழுகும். இப்போது அந்த ரிங் எடுத்து ஜிமின் கையில் போட்டு விடுவான். போட்டு விட்டு ஏஞ்சி ஜிமினுக்கு ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுவான். இப்போது இன்னொரு ரிங் எடுத்து நம்ம ஜிமின் ஜேகேக்கு போட்டு விட்டு 2 பேரும் கையை இப்படி பிடிச்சிட்டு இப்படி திரும்பி நின்று பார்க்கும்போது ஒரே வான வேடிக்கை. அப்படி ஃபுல்லாக நம்ம ஜேகே வந்து போட சொல்லியிருப்பார். வானம் ஃபுல்லாக அவ்வளோ அழகாக அந்த வான வேடிக்கை வரும். அதை பார்க்கும்போது ஜிமினுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ ஜேகே மேலே இப்படி சாஞ்சிட்டு, சங்குக் பாஸ் ரொம்ப தேங்க்ஸ், எதுக்கு எனக்காக இவ்வளோ, உனக்காக மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக இருக்கும். அதை ஜிமினை ஜேகே முன்னாடி பார்த்துட்டு இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு அங்கே ஒரு டின்னர் டேபிள், அதாவது நைட்டுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருப்பான். அந்த டின்னர் அவ்வளோ அழகாக அவ்வளோ ரொமான்டிக்காக இருக்கும். அங்கே ஜிமின் ஜேகே உட்காந்துட்டு ஜிமின் ஜேகேவை பார்க்கும்போது ஜேகே அவ்வளோ க்யூட்டாக அவ்வளோ அழகாக உட்காந்துருப்பான். இங்கே ஜேகே அப்படியே ஜிமினை பார்க்கும்போது ஜிமின் அப்படியே கண்ணெல்லாம் ப்ளஷ் ஆகி அழகாக உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு, என்ன ஜிமின்ஜி ஹாப்பியாக இருக்கியா அப்படிங்கும்போது, ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கு அப்படிங்கும்போது, நானும் தான் இதோ என் பக்கத்தில் எந்த தேவதை இருக்கும்போது அப்படி சொல்லும்போது இப்போ ஜிமின் சிரிச்சுக்கிட்டே இப்போ வந்து டின்னர்லாம் ஆல்ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அதை தான் நம்ம ஜேகே தான் அந்த இதெல்லாம் கட் பண்ணி ஜிமினுக்கு வச்சுட்டு இப்போ ஜேகே கட் பண்ணிகிட்டு இருக்கும்போது, சங்குக் உனக்கு தெரியுமா என்ன நான் கனவில் நான் எப்படி இருக்குன்னு நினச்சனோ அதை இப்போ நீ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கும்போது, ஓ இப்போல்லாம் தான் நீ நினச்சியா? ஆமாம் எனக்குன்னு ஒருத்தன் எனக்கு மட்டும் அப்படின்னு நினச்சேன். கடவுள் அதை எனக்கு செஞ்சிட்டாரு அப்படிங்கும்போது, அப்போ இந்த ஜிமினுக்கு மட்டும்தான், ஆமாம் அது மட்டும்தான் எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஜேகேக்கு அந்த ஸ்மெல் அவ்வளோ ஒரு இதாக இருக்கும். அவ்வளோ ஒரு இதாக இப்போ 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, ஜிமின்ஷி
வில் யூ மேரி மீன்னு கேட்டேன்ல, என்னை எப்போ மேரேஜ் பண்ணிக்க போகிற? என்னது மேரேஜு எப்போவா? ம் ஆமாம், நாளைக்கு என்ன பண்ணிக்கோ. என்ன நாளைக்கேவா? ம் ஆமாம், நாளைக்கே தான். நான் என்னோடய அப்பா அம்மாட்ட நான் சொல்லிட்டேன். என்ன என்ன ஜங்குக் சொல்கிறீங்க? ஆமாம், என்னோடய அப்பா அம்மாட்டையும் சொல்லிட்டேன், உன்னோட அப்பா அம்மாட்டையும் சொல்லிட்டேன். ஸோ நாளைக்கு உனக்கு எனக்கு மேரேஜ். ஜங்குக் விளாண்டுக்கிட்டு இருக்கீங்களா? விளாடலாம் இல்லை, இதோ வீடியோ கால் அப்படி சொல்லிட்டு ஜியோட அம்மா அப்பாவும் ஜிமினோட அம்மா அப்பாவும் லைனில் இருப்பாங்க. என்னது இதெல்லாம்? அம்மா அப்பா அங்கிள் ஆண்டி அப்படிங்கும்போது ஹாய் சிமஞ்சி கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இப்போ சிமினுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அவங்க அப்பா அம்மா சிமஞ்சி நீ இதோ நாங்கள் வந்துக்கிட்டே இருக்கோம் உன்னை பார்க்க அப்படிங்கும்போது, ஏன்னா வந்துட்டுருக்கீங்களா அப்படிங்கும்போது ஆல்ரெடி ஃப்ளைட்டில் எல்லாம் புக் பண்ணி நாளைக்கு மேரேஜ் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பா நம்ம ஜங்கு. அவங்க அப்பா அம்மாட்டெல்லாம் பேசி எல்லாத்தையும் பக்காவாக அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்போ அந்த ஃபோனெல்லாம் பேசிட்டு கட் பண்ணிட்டு இப்போ ஜங்குக்கு ஏதாச்சும் பார்த்துட்டு கண்ணெல்லாம் டியோரியாக இருக்கும். இப்போ ஜெய்கி எங்கேன்னு வந்துட்டு எதுக்கு இப்போது இவ்வளோ ஒரு எமோஷ்னல் அப்படிங்கும்போது, இல்லை இப்போது என்ன இப்போது? ஆமாம், இவ்வளோ நாள் உன்னை விட்டுட்டு ஏதோ இருந்துட்டேன். ஆனால் இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட நீ இல்லாமல் இருக்க மாட்டேன். உனக்கு மேரேஜ் பண்ணிட்டு தான் என் கூட இருக்கணும்னு நினச்சின்னா அதனால் அதான் என்ன மிஸ்டர் செக்ரட்டரி சிமன் ஓகேவா அப்படிங்கும்போது என்ன ஆமாம், இதுக்கப்புறம் இந்த சியோன் சிமன் இனிமேல் சியோனோட சிமினா மட்டும் தானே இருக்க போகிறாங்க. அப்போ நான் செக்ரட்டரியா? ஆமாம், எனக்கு மட்டும் பர்சனல் செக்ரட்டரி. அப்புறம் இந்த சியோனுக்கு பாஸு அப்படிங்கும்போது இப்போ ஜிமின் சிரிச்சுக்கிட்டே அப்படியே ஜெய்கே நிற்பான். ஜிமினோட அந்த இப்போ அப்படியே ஹக் பண்ணிட்டு ஜங்கு ஐ லவ் யூ அப்படிங்கும்போது லவ் யூ டூ அப்படி சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் ஹக் பண்ணிட்டு அந்த நைட் அவ்வளோ அழகாக போயிட்டுருக்கும். இப்போ மறுநாள் காலையில் ஆல்ரெடி ஆஃபீஸ்லலாம் எல்லாத்தையும் சொல்லி பர்ஃபெக்டாக அந்த மேரேஜை அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. மறுநாள் ஒரு பெரிய பேலஸ் முன்னாடி அங்கே தான் நம்ம சிமெண்ட்டுக்கும் ஜங்குக்கும் மேரேஜ் நடக்கும். ஃபுல்லாக நிறைய பிஸ்னஸ் மேன் எல்லோரும் வந்திருப்பாங்க. ஏன்னா ஆஃபீஸில் உள்ள நம்ம ஹைஜின் லீனோ ரிஸ்ஸு நிஷ்து சூங் எல்லோரும் கோட் இதெல்லாம் போட்டுட்டு நம்ம ரிஸ்ஸு நிஷுலாம் க்யூட்டாக ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அவ்வளோ அழகாக எல்லோரும் நின்றுட்டு இருப்பாங்க. நம்ம ரிஸ்ஸு தான் இதெல்லாம் என்ன கனவா என்ன, நேற்று அப்படி இருந்தோம் இன்றைக்கி இங்கே இருக்கோம். ஜங்குக் பாஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அப்படி சொல்லிட்டு சூப்பராக இருக்கீங்கண்ணா அப்படின்ட்டு நம்ம ஹைஜினி லீனோ தான் நம்ம ரிசு பதாச்சிட்ருப்பா. இங்கே நம்ம ஜூங்கும் நிசுனா 2 ஜோடி போட்டு நிற்கும்போது கல்யாணம் சிமிருக்கும் ஜங்குக்கும் எங்களுக்கு இல்லை, நீங்கள் என்ன இந்த காஸ்டியூமில் வந்துடுறீங்க அப்படிங்கும்போது நெக்ஸ்ட்டு எங்களுக்கு தானே. அப்போ நெக்ஸ்ட்டு வேறு கல்யாணமா? ஐஜன் லீனோ இங்கே வாங்கடா அப்படிங்கும்போது ஆல்ரெடி ஐஜனுக்கு லீனோ கல்யாணம் ஆகிருக்கும். கங்க்ராஜ் அப்படி சொல்லிட்டு லீனோ ஐஜன் கை கொடுக்கும்போது இப்போது ஜங்குக் தான் அவங்க அப்பாவுக்கு கூட்டிட்டு வருவார். டே மாப்பிள்ளை வராரா அப்படி சொல்லிட்டு எல்லோரும் பார்ப்பாங்க. ஜங்குக்கு அவ்வளோ ஹேண்ட்ஸமாக ஒயிட் அண்ட் ஒயிட்டில் அவ்வளோ அழகாக நம்ம ஜங்குக்கோட அப்பா ஜங்குக்கு கூப்பிட்டு வந்து ஸ்டேஜில் எப்படி நிப்பாட்டுவார். எல்லோரும் ஜங்குக்கு பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஜங்குக்குலாம் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். இப்போ அடுத்து நம்ம சிமன் தான் சிமனோட அப்பா கூப்பிட்டு வருவார். இப்போது சிமினை பார்த்து எல்லோரும் சிரிச்சிட்டு இருப்பாங்க. நம்ம நிச்சு தான் ஆல்ரெடி வர அவ்வளோ அழகாக இருப்பார். இந்த ஒயிட்டில் சாப்பாடா 2 பேர் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிஷு பார்த்து சிரிச்சிட்ருப்பான். ஜூங்கும் நிஷுவும் கையில் அப்படி பிடிச்சிட்டு ஹாப்பியாக இருப்பாங்க. இப்போது நம்ம ஜிமன் வந்துட்டு ஸ்டேஜில் நிப்பாட்டிட்டு அவங்க அப்பா அம்மாலாம் நின்று அவ்வளோ ஹாப்பியாக பார்ப்பாங்க. ஜேக்கியோட அப்பா அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா ஜேக்கி கல்யாணம் ரொம்ப நாள் பண்ணிக்கணும்னு அவங்க தான் நடிச்சிருப்பாங்க. இப்போ அவ்வளோ ஹாப்பியாக ஜிமினோட அம்மா அப்பாவுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அவ்வளோ ஹாப்பியாக எல்லோரும் நிற்கும்போது இப்போது அந்த மேரேஜ் ப்ராசஸ் தான் நடக்கும். எல்லாம் பேசிட்டு சிமினி ஜாகுக்கையும் ரிங் மாற்றிக்க சொல்லுவாங்க. ஜேகே கீழே உட்காந்துட்டு அவ்வளோ அழகாக ரொமான்டிக்காக அந்த ரிங்கை மாட்டி விடும்போது அங்கே நிசு தான் இதெல்லாம் கனவுல கூட நடக்காது, இந்த பாரு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். எல்லோரும் அந்த ரிங்கை போட்டு விட்டு அடுத்து சிமன் ஜேகேக்கு ரிங்கை போட்டு விட்டு 2 பேரும் கிஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி எல்லோரும் சொல்லுவாங்க. ஜங்குகா இதுக்கு தானே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படிங்கும்போது ஜங்கு போய் சிரிச்சுக்கிட்டே சிமன் கிட்ட வரும்போது சிமன் அப்படியே கடு ப்ளஷ் ஆகும். இப்போது நம்ம ரிசும் நிஷும் தான் அங்கே பாரு சிமிஞ்சி ஆல்ரெடி எப்படி ரெட் ஆகிட்டு காதெல்லாம் பாரு இவ்வளோ ரெட்டாக இருக்கு அப்படி 2 பேரும் கலாச்சிக்கிட்டு அந்த கிஸ்ஸின் அடகும் ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் இப்போது சிமன் ஜங்குக்கு அந்த லிப்பை விடாமல் இருக்கும்போது போதும்டா அப்படின்னு ஜூங் தான் வந்து பிரித்து விடும்போது அப்படிங்கும்போது இங்கே பாரு எல்லோரும் இருக்காங்க, இது ஒன்றும் ஃபர்ஸ்ட் நைட் ரூம் கிடையாது அப்படிங்கும்போது இப்போ நம்ம ரிசு யாரா அவனுக்கு உள்ளே விட்டது நல்லா இருந்துச்சுல பார்க்க அப்படின்ட்டு இப்போது அவ்வளோ க்யூட்டாக அந்த கிஸ்ஸின் நடந்ததுக்கப்புறம் எல்லோரும்
அந்த டின்னர்லாம் முடிச்சுட்டு அந்த மேரேஜ் ஃபைனலி முடிஞ்சிடும். எல்லோரும் ஜங்குக் ஜிமினையும் விஷ் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. இப்போ நம்ம ஜிமினோட அம்மா அப்பாவும் ஜேகேவை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அவங்க அவ்வளோ குவைட்டாக ஜேகே ஜிமினோட அம்மா அப்பாட்ட நடந்துட்டு அந்த ஒன் டே மேரேஜ்க்காக வந்திருப்பாங்க. இப்போ அவங்களும் கிளம்பிடுவாங்க. இங்கே ஜேகேயோட அம்மா அப்பா ஜிமினை பார்த்தா அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். இப்போது ஜேகேயோட அம்மா தான் ஜிமின்ச்சி எனக்கு தெரியும் என்னோட சன்னின்லாவா நீ தான் வருவேன் எனக்கு தெரியுமே அப்படிங்கும்போது இப்போ ஜேகே தாடி சிரிப்பான். ஜங்குக்பா அம்மாக்கிட்ட நான் ஸ்டார்ட்லேயே சொல்லிட்டேன். அப்படிங்கும்போது இப்போ அவ்வளோ ஹாப்பியாக ஜிமின் ஹக் பண்ணிட்டு அவங்களும் கிளம்பிடுவாங்க. இப்போ எல்லோரும் கிளம்பிடுவாங்க. அந்த அவ்வளோ பெரிய பேலஸு நம்ம ஜேகேயோட தான். ஜேகேக்கு அங்கே ஃபர்ஸ்ட் நைட்லாம் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நைட் அரேஞ்ச் பண்ணது நம்ம பசங்க தான். எல்லோரும் இப்போது நம்ம பசங்க மட்டும் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கேருந்து வந்து நம்ம ரிசு தான் ஜங்குக்பா ஹாப்பி மேரிட் லைஃப் அப்படிங்கும்போது தேங்க்ஸ் ரிஸ் அப்படின்னு சொல்லும்போது இங்கே நம்ம ரிஸை வந்து அதாவது நம்ம ஜிமின்கிட்டையும் சொல்லிவிட்டு 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் அப்படி சொல்லும்போது வயசுக்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கி தானே நடந்திருக்கு அப்படின்னு ஐஜினல் லீனோவும் ரிஸை கிண்டல் பண்ணுவாங்க. இங்கே நம்ம ஐஜினல் லீனோவும் வந்து விஷ் பண்ணிட்டு அடுத்து நம்ம ஜுங்கா நண்பா ஃபைனலி கமிட்டட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம ஜிமின் கூப்பிட்டு கையை கொடுத்துட்டு ஓகே நாங்கள் எங்களால் முடிஞ்சதை உங்களுக்கு செம்மையாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம், செம்மையாக என்ஜாய் பண்ணி அப்படி சிரிச்சுட்டு எல்லோரும் கிளம்பிடுவாங்க. இங்கே நம்ம ஜேகேவும் ஜிமினும் தான் அவங்களோட நைட் ஆயிரும், செம்ம டயர்டாக இருக்கும். இப்போது உள்ளே போய் பார்த்தா வேறு லெவலில் நம்ம பசங்க அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. பார்த்தா ஒரு பக்கம் பியரு எல்லாம், இன்னொரு பக்கம் அந்த பெட்டு ஃபுல்லாக பூ, அதுவும் ஜிமினுக்கு பிடிச்சது அவ்வளோ அழகாக நடுவில் ஹால்லாம் போட்டு ஜேகே ஜிமன்லாம் போட்டு அவ்வளோ அழகாக இருக்கிறது. ஜிமன் பார்த்துட்டு ஜங்குக் இதெல்லாம் வேறு யார் நம்மளோட டீம்மேட்ஸ் தான், அதாவது ரிஸு ஐஜின் லீனோ நம்ம ஜோங் அப்படிங்கும்போது இப்போது அதை பார்த்துட்டு ஹாப்பியாக இருக்கும்போது ஜேகே வாங்கி வந்து ஹக் பண்ணிக்கும்போது இப்போல்லாம் ஸ்டார்ட் பண்ணால் அப்புறம் ஜங்குக் ஹக் தானே பண்ணேன் ஹக் தான் பண்ணேன். ஆனால் காலையிலேருந்து சார் மூடில் இருக்குன்னு தெரியுமா? மூடா 24 ஹவர்ஸ் மூடில் இருப்பீங்களா ஜங்குக் சார் அப்படிங்கும்போது என்ன பண்ணுறது ஆகும்போதெல்லாம் அப்படி தான் இருக்குது அப்படி சொல்லிட்டு ஜிமினை பார்த்து சிரிக்கும்போது ஜங்குக் தான் ஜிமின் தான் ஜங்குக்கு பார்த்து சிரிக்கும்போது இப்போது ஜங்குக் இதெல்லாம் எனக்கு ஏதோ நான் ட்ரீமில் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது ஓ அப்படியா இருக்குது இரு ட்ரீமா என்னான்னு செக் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு இதே ஜேகே ஜிமின் கிட்டே போகும்போது ஜங்குக் அப்படிங்கும்போது என்ன நீ தானே ட்ரீமான்னு பார்க்க சொன்னேன், ஸோ பார்க்கணும்ல அப்படிங்கும்போது ஜங்குக் அப்படிங்கும்போது சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ரெண்டு சேர் மாதிரி தான் இருக்கும். அங்கே ஜேகே உட்காந்துருப்பான். ஜேகே மேலே ஜிமின் உட்காந்துட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஜங்குக் அப்படிங்கும்போது நானும் தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு இப்போ பிடிச்சி டைட்டாக இது பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது ஜங்குக் நான் இதெல்லாம் யோசித்ததே கிடையாது, ஆனால் உங்கள் கூட இருக்கும்போது நல்லாயிருக்கும், அவங்க கூட இருக்கணும்னு தான் நினச்சிருக்கேன். ஆனால் இப்படி லைஃப் பார்ட்னராக இருக்க போகிறேன்னா ஒரு நாளும் நினச்சதில்லை அப்படிங்கும்போது மிஸ்டர் க்யூட் குட்டேஷி நானும் தான் நினச்சதில்ல, ஆனால் லைஃப் ஃபுல்லாக நீ இருப்பேன்னு தான் நினச்சேன். ஆனால் அது இவ்வளோ லவ்வாக இவ்வளோ ஒரு ரொமான்டிக் லைஃபாக அது மாறும் நினைக்கவே இல்லைடி அப்படிங்கும்போது ஓ சாரி ரொமான்டிக் லைஃப் ஆமாம் தோ கல்யாணம் பண்ணிட்டேன், இனிமேல் ஐயாக்கு எப்போயும் ரொமான்ஸ் மட்டும்தான். ஆக்சுவலி உங்களுக்கு விஷயம் தெரியுமா, என்ன 1 மாதத்துக்கு ஆஃபீஸ்க்கெலாம் வரமாட்டேன்னு சொல்லிட்டு என்ன 1 மாதமா? ஆமாம் அந்த 1 மாதம் கூட எனக்கு பத்தாது, வேணா 1 இயருக்கு லீவ் எடுத்துக்குவா. ஜங்குக் செமன்சி 1 இயர்லாம் எனக்கு பத்தாது அப்படிங்கும்போது அப்புறம்லாம் இல்லை, இங்கே பார் ஒழுங்கா இந்த ஜியோன் பேஜை கேட்டு இருந்தால் ஒன்றும் இல்லை அப்படிங்கும்போது ஓ என்ன பண்ணுவீங்க, ஒன்றும் பண்ண மாட்டேன்னு சொல்ல வந்தேன் நீ சொல்லிட்டு சிரிக்கும்போது இப்போது ஜிமன் தான் ஜங்குக் என்னை பற்றி உங்களுக்கு தெரியாதுல்ல அப்படின்ட்டு இப்படி திரும்பி ஜங்குக்கை பார்க்கும்போது என்ன தெரியணும் என்ன தெரியணுமா அப்படின்ட்டு கிட்டக்க ஜிமினோட லிப் கிட்ட போய் அந்த லிப் அப்படி கிஸ் பண்ணுற மாதிரி போய் காதில் போயிட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படி சொல்லிட்டு ஏஞ்சி ரூமுக்குள்ளே போயிட்டு அவனோட ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு ஒரு ஒயிட் கலர் ஷர்ட் போட்டு டையை ஒன்று போட்டு டை அப்படி லூஸாக வந்துட்டு ஒரு பட்டன் அறுத்துட்டு அவ்வளோ செக்ஸியாக விஜய்க்கு முன்னாடி தான் வந்து ஜிம்மன் நிற்கும் போது ஜிம்மன் அப்படிங்கும்போது ஜங்குக் இதை இனிமே உங்களால் ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படிங்கும்போது என்ன பண்ணிகிட்டு இருக்க நீ தெரியுதா உனக்கு அப்படிங்கும்போது நல்லாவே தெரியுதே அப்படின்ட்டு ஒரு மாதிரி க்யூட் ரொமான்டிக்ஸ் மேக் பண்ணும்போது ஜிமன்ஜி
சாரி, பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் தப்பெல்லாம் பண்ணலை, கரெக்டாக பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு அப்படியே நம்ம ஜெய்யவை இப்படியோ வேறு லெவல் ஷிஃப்ட் கிட்ட கூப்பிட்டு ஏய் விடுஜி வேறு லெவலில் பண்ணுறடி அப்படின்ட்டு அப்படியே மெதுவாக ரொமான்டிக்காக நம்ம ஜேகே அவளோட அந்த கோட்டை இப்படி கழட்டி இப்படி போட்டுட்டு டையை இப்படி லூஸ் பண்ணிட்டு சிமன் கிட்ட வரும்போது சிமன்ஜி வேறு லெவலில் இருக்க தெரியுமா அப்படிங்கும்போது எப்படி இருங்க அதுவா அப்படின்ட்டு இப்போ ஜிமனை தூக்கி பெட்டில் தான் அப்படி போட்டுட்டு அந்த டையை செம்மையாக இருக்கும். அந்த டையை ஃபுல்லாக அப்படி அவுத்து விட்டு பட்டனை தான் பார்க்குவோம். அந்த பட்டன் அப்படியே அவுந்துருக்கும். ஹாட்டாக அப்படிங்கும்போது எவ்வளோ ஹாட்டா சொல்லணுமா அப்படின்ட்டு கீழே பார்க்கும்போது ஜேகே செம்ம இப்போ இருக்குது பார்த்துட்டு ஓ இதை உன்னால் ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படிங்கும்போது அப்படியா ஹேண்டில் தானே பண்ணிடலாம் அப்படின்ட்டு சிமுன்னா ஜேகேக்கு சம்பவம் பண்ண ஆரம்பிப்பான். இப்போது சொல்லவா வேணும் என்னென்ன எடுக்கும் அப்படிங்கிறத. இனிவே மக்களே அவங்க அங்கே ரொமான்ஸ் பண்ணட்டும், நான் இங்கே இதோட முடிச்சிடுறேன். அவ்வளோதான், ஸ்டோரி முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் என்ன மேரேஜுக்கப்புறம் நம்ம சிமுனை ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பாங்க. ஸ்டோரி அவ்வளோதான். ஸ்டோரி வந்துட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிங்க. ஆக்சுவலி நான் இதை ரொம்ப அநியாயத்துக்கு ஏதோ பண்ணிட்டேன். எனிவே நல்லா இருக்கான்னு தெரில, நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேடா, எல்லாரையும் லவ் மீ அகெயின் அந்த செகண்ட் பார்ட்டை சீக்கிரமாக போடுறேன். ஓகேவா? ஓகே, ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலி நான் இதில் இடையில ஒரு சாங் ஆட் பண்ணியிருக்கேன். சாங் ஆட் பண்ணுறதுனால என்ன ஆக போகுது தெரில. எனிவே பார்ப்போம். ஓகேவா? ஓகேடா, பாய்டா ஆர்மீஸ்.